வணக்கம். இன்னைக்கு நான் பாலிட்டியோட ஒரு 200 ப்ளஸ் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க போகலாம். த கான்ஸ்டியூஷன் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர் கேம் இன் டு ஃபோர்ஸ் ஆன் 26 ஜனவரி 1957. அதாவது ஜம்மு காஷ்மீர் அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த ஆண்டு எதுன்னு கேட்குறாங்க. 26 ஜனவரி 1957. இதோட ஆர்டிக்கல், ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு ஆர்டிக்கல் பார்த்தோம்னா 370. இதுதான் அதோட ஆர்டிக்கல். நெக்ஸ்ட், The Parliament passed the Administrative Tribunals Act in 1985. ஸோ அதாவது நிர்வாக தீர்ப்பாயம் சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பாராளுமன்றத்தில் ஏற்றாங்க. ஸோ அது பார்த்தோம்னா எந்த வருஷத்தில் வந்து வந்திருக்கு, இயற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 1985 தான். ஸோ அதே மாதிரி இதுக்கும் வந்து ஆர்டிகல்ஸ் வந்து இருக்குது. என்னென்ன ஆர்டிகல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 323A அண்ட் B. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல்ஸ், டிஸ்பியூட் ரிலேட்டட் டு கவர்மெண்ட் சர்வன்ஸ் ஃபஸ்ட்டு 323A. இதே ட்ரிபுனல்ஸ் ஃபார் அதர் மேட்டர்ஸ், ரெண்டு ஃபுட்டு இந்த மாதிரிக்குன்னு பார்த்தோம்னா 323Bன்னு வரும். ஸோ 72nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 படி இது வந்து ஆட் பண்ணாங்க. ஸோ பாஸ் ஆனது பார்த்தோம்னா 1985. ஸோ 323A பார்த்தோம்னா அந்த நிர்வாக தீர்ப்பாயம் எதை ரிலேட்டட் பண்ணதுன்னா கவர்மெண்ட் சர்வன்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க ரிலேட்டடாக வந்து ஏதாவது டிஸ்பியூட் அவங்களுக்குள்ள ஏதாவது தீர்த்து வைக்கணும் அப்படின்னா 323A படி போவாங்க. இதே பார்த்தோம்னா அவங்க இதிலே பார்த்தோம்னா ரெண்ட், ஃபுட்டு அந்த மாதிரி விஷயத்தில் ஏதாவது இது பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது பார்த்தோம்னா 323B, அதாவது மக்களுக்குனே கூட போகணும் அப்படின்னு சொன்னால் 323B வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது எந்த அமெண்ட்மெண்ட் பார்த்தோம்னா 72nd அமெண்ட்மெண்ட் 1976 வந்து இதை இது பண்ணிப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா அதை பாஸ் பண்ணது பார்த்தோம்னா 1985. Who was the head of first administrative reform commission? பார்த்தோம்னா மொராஜி தேசாய் தான் ஃபர்ஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் கமிஷன், ARC, அவங்களோட ஹெட் பார்த்தோம்னா மொராஜி தேசாய். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் எலெக்ஷன், லோக்சபா எலெக்ஷன் எப்போ நடந்துச்சு. ஸோ இது அசெண்டிங் டிசெண்டிங் ஆர்டரில் தெரிஞ்சாலும் பண்ணிடலாம். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது இப்போ இதில் கடைசி அதாவது 14th ஜென்ரல் எலெக்ஷன்ஸ் தான். அப்படின்னும் போது இதில் எது அதிகமாக இருக்குன்னு பார்க்கலாம், 2004 தான். ஸோ அப்படின்னு இருக்கும்போது பார்க்கும்போது நம்மளுக்கு தெரிஞ்சிருது இதுக்கு பார்த்தோம்னா 2004 வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது நெக்ஸ்ட் பார்க்கலாம் 12th அப்படின்னும் போது இதை விட கொஞ்சம் இதாக இருக்கிறது எது அப்படின்னு பார்த்தோம்னா 1998. ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கலாம். 12th பார்த்தோம்னா இது, 6th பார்த்தோம்னா 1977. ஸோ இந்த மாதிரி அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டர் தெரிஞ்சிச்சுன்னா இந்த இதுவும் நல்லாவே இது பண்ணிடலாம். நெக்ஸ்ட், விச் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ப்ரொவைடட் ஃபார் த டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் த மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் ஆன் த கிரவுண்ட் ஆஃப் டிஃபெக்ஷன் ஃப்ரம் ஒன் பார்லிமெண்ட் பார்ட் டு அதர். அதாவது கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் பாராளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் எந்த அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் கீழ் தகுதி நீக்கம் செய்யப்படுகிறார்கள் கேட்குறாங்க. ஸோ கட்சி தாவல் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அது வந்து எந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி அந்த பண்ணலாம், அந்த மாதிரி கட்சி தாவலங்களை வந்து இதுலேருந்து நீக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 52nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஸோ இயர் பார்த்தோம்னா 1985. ஸோ 1985 படி 52nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1985 படி கட்சி தாவல் செய்கிறவங்களை வந்து நீக்கலாம், செய்கிற அந்த உறுப்பினரை மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்லேருந்து பார்லிமெண்ட்டில் உறுப்பினராக இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்கள வந்து டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ணி அவங்கள நீக்கலாம், பொலிட்டிக்கல் பார்ட்டிலேருந்து நீக்கலாம் அப்படின்றாங்க. ஸோ 52nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1985 மறக்கூடாது. 52nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1985. நெக்ஸ்ட், which article of Indian Constitution imposes a parliament to legislate on a matter of state list and national interest? ஓகே, இந்திய அரசியலமைப்பின் பின்வரும் எந்த விதி தேசிய நலன் கருதி பாராளுமன்றம் மாநில பட்டியலில் உள்ள ஒரு அதிகாரத்தை எடுத்து சட்டம் இயற்றலாம் அப்படின்னு பார்த்தோம்னா 249. Which of the following committee is not a standing committee of the parliament? கீழே கொடுக்கப்பட்டவைகளில் எது பாராளுமன்றத்தின் நிலை குழு கிடையாது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ PAC கண்டிப்பாக நிலைக்குழு தான், ஸ்டாண்டிங் கமிட்டி கண்டிப்பாக நம்மளுக்கு நல்லாவே தெரியும். பட் வந்து கன்சல்டேட்டிவ் கமிட்டி டு த மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ், அதாவது நிதி அமைச்சகத்தின் ஆலோசனை குழு பார்த்தோம்னா அதோட நிலைக்குழு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ மற்றபடி எஸ்டிமேட் கமிட்டி, மதிப்பீட்டு குழு, கமிட்டி அண்ட் பப்ளிக் அண்டர்டேக்கிங், பொதுத்துறை நிறுவனங்கள் குழு, இது எல்லாமே பார்த்தோம்னா நிலைக்குழு, அதாவது ஸ்டாண்டிங் கமிட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த நிதி அமைச்சகத்தின் ஆலோசனை குழு மட்டும்தான், ஸ்டாண்டிங் கமிட்டி கிடையாது. which of the following pair is wrongly matched அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கான்ஸ்டியூஷனல் பாடி எது, அதாவது அப்படின்னா என்ன அர்த்தம், நான் கான்ஸ்டியூஷனல் பாடி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ நான் கான்ஸ்டியூஷனல் பாடி அப்படின்னா, ஸோ கான்ஸ்டியூஷன் ஸ்டார்டிங்கில் எழுதியிருப்பாங்க. ஸோ அந்த எழுதின டைமில் பார்த்தீங்கன்னா இந்த விஷயம்லாம் லைக் NDC இல்லை NHRC இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து இது பண்ணியிருக்க மாட்டாங்க, இன்க்ளூட் பண்ணிக்க மாட்டாங்க. பின்னாடி தான் வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க, இது இன்க்ளூட் பண்ணாமலுமே இது பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறத நான் கான்ஸ்டியூஷனல் பாடின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த பக்கம் பார்த்தோம்னா சில கவுன்சில் அண்ட் கமிஷன்ஸ்லாம் கொடுத்து இது எல்லாமே நான் கான்ஸ்டியூஷனல் பாடின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ராங்காக எது மேட்ச் ஆகிருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது NDC பார்த்தோம்னா 68 அந்த டைமில் பார்த்தோம்னா நான் கான்ஸ்டியூஷனல் பாடி அதுக்கப்புறம் தான் வந்தது. 68 அதுக்கப்புறம் தான் வந்தது. இயர் ஞாபகம் இல்லை.
அந்த இதில் தான் வந்தது. ஸோ அப்படின்னும் போது அது நான் கான்ஸ்டியூஷனல் பாடி தான். இதே NHRC நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுமே நான் கான்ஸ்டியூஷனல் பாடி தான். இதுவும் பின்னாடி வந்தது தான். CBI அதுக்கு பின்னாடி வந்தது தான் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஃபினான்ஸ் கமிஷன் வந்து ஆர்டிக்கலே இருக்குது 280 அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னும் போது இது ஆர்டிக்கல்லே அது வந்து வந்திருக்கு. ஃபினான்ஸ் கமிஷன்றது நிதிக்குழு அப்படின்னும் போது அது நான் கான்ஸ்டியூஷனல் பாடியாக இருக்க வாய்ப்பு கிடையாது. அது ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி அப்படின்னும் போது இதில் வந்து ஃபினான்ஸ் கமிஷன் பார்த்தோம்னா நான் கான்ஸ்டியூஷனல் பாடி வராது, கான்ஸ்டியூஷனல் பாடி தான் வரும். ஸோ அப்படின்னும் இதில் ராங்காக இருக்கிறது பார்த்தோம்னா ஃபினான்ஸ் கமிஷன் தான். Rajya Sabha has the power to create an all India service through a resolution supported by DAS majority. So all India service சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும், லைக் UPSC IAS IPS இந்த மாதிரி சொல்லிட்டு. ஸோ அதை பார்த்தோம்னா அதில் ராஜ்யசபா வந்து ஏதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ IAS இருக்கா, அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு IAS இருக்குது, ஃபாரினுக்கு IFS ஃபாரஸ்ட் அந்த மாதிரிலாம் இருக்குன்னும் போது வேறு ஏதாவது நான் எக்ஸ்ட்ராவாக அது பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வேறு ஏதோ ஒரு குறிப்பிட்டதுக்கு வந்து நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க, நான் புதுசாக க்ரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த இது பார்த்தோம்னா மெஜாரிட்டி வந்து அவங்களுக்கு கிடைக்கணும். எப்போவுமே அந்த மெஜாரிட்டி கிடைச்சா மட்டும் தான் அவங்களால பண்ண முடியும். ஸோ அந்த மெஜாரிட்டி வந்து எப்படியாப்பட்ட மெஜாரிட்டியாக இருக்கணும், 1/3 2/3 அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ 2 பங்கு பேர் வந்து ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கு பார்த்தோம் ஆல் இந்தியா சர்வீஸ் ரிசொல்யூஷனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க. ஒரு 3 பேர் 300 இருக்காங்கன்னா, ஸோ அதில் பார்த்தோம்னா 200 பேர் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு பார்த்தோம்னா அந்த ரிசொல்யூஷன் வந்து ஓகே, அந்த இது வந்து பாஸ் ஆகிட்டு, சப்போஸ் வந்து இப்போ IFS மாதிரி IBSஓ என்னமோன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த IBS அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தோம்னா நடைமுறைக்கு வரும். அதுக்குன்னு ஒரு அந்த எக்ஸாமில் வந்து பார்த்தோம்னா ஒரு பதவி வைக்கிறதுக்கு ஒரு ஆளும் போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுக்கு ராஜ்யசபாவுக்கு வந்து பவர் இருக்குது. அந்த பவருக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் இருக்குன்னா 2/3 சப்போர்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஹூ இஸ் கால்ட் அஸ் ஃபாதர் ஆஃப் ஆல் இந்தியா சர்வீஸ் யாருன்னு பார்த்தோம்னா சர்தார் வல்லபாய் பட்டேல். ஸோ அது வந்து நம்மளுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்ச உடனே ஃபஸ்ட்டு இந்த ஆல் இந்தியா சர்வீஸ் வந்து அமைக்கணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஒரு சஜஷன் கொடுத்ததே சர்தார் வல்லபாய் பட்டேல் தான். ஸோ அதனால தான் அவர் ஃபாதர் ஆஃப் ஆல் இந்தியா சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அனைத்து இந்திய பணியாளர்கள் தந்தை என்று போற்றப்படுவர் சர்தார் வல்லபாய் பட்டேல். விச் ஆர் த ஃபாலோயிங்ஸ் த லார்ஜஸ்ட் கமிட்டி ஆஃப் பார்லிமெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது எஸ்டிமேட் கமிட்டி, மதிப்பீட்டு குழு தான் பாராளுமன்றத்தில் இருக்க குழுவில் வந்து மிகப்பெரிய குழு தெரிஞ்சுக்கணும். Which are the following is the largest committee? Estimate committee. Which act provided for the setting up a permanent low கடலத், அதாவது நிரந்தரமாக லோ கடலத் அமைக்க வழிவகை செய்கிற சட்டம் எதுன்னு பார்த்தோம்னா லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி ஆக்ட் 1987. ஸோ சட்டப்பூர்வ பணிகளுக்கான அதிகார சட்டம் 1987. இதுதான் அந்த லோ கடலத் பெர்மனண்ட்டாக அமையறதுக்கு வழிவகை செஞ்ச சட்டம், லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டிஸ் ஆக்ட் 1987. விச் பார்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் டீல்ஸ் வித் பஞ்சாயத்து சொல்லி கேட்குறாங்க. ஸோ நைன்த் பார்ட்டு தான் பஞ்சாயத்துக்காக இந்திய கான்ஸ்டியூஷனில் வந்து இது பண்ண ஒரு இது பார்த்தோம்னா 9th பார்ட்டு தான். ஸோ அதோட ஆர்டிகல்ஸ் என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறது மிகவும் அவசியமான ஒரு விஷயம். அதாவது 243 243O இதுதான் வந்து பஞ்சாயத்துக்கான ஒரு ஆர்டிகல்ஸ் 243 243O. ஸோ இது வந்து கான்ஸ்டியூஷனில் வந்து கிடையாது, பின்னாடி தான் வந்து ஆட் பண்ணாங்க. ஸோ எந்த அமெண்ட்மெண்ட் போட்டு எப்படி ஆட் பண்ணியிருப்பாங்க, அந்த அமெண்ட்மெண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். என்னன்னு பார்த்தோம்னா 73rd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992. ஓகே, ஸோ இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலிமா தான் இந்த பஞ்சாயத்தை வந்து கான்ஸ்டியூஷனில் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. எந்த பார்ட்லனா 9th பார்ட் ஆர்டிகல்ஸ் பார்ட்னா 243 243O. அதே மாதிரி எந்த அமெண்ட்மெண்ட் பார்த்தோம்னா 73rd அமெண்ட்மெண்ட் 1992. The Constitution of India came to force. ஸோ இந்தியாவோட கான்ஸ்டியூஷன் எப்போ வந்துச்சுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ரொம்பவே நம்மளுக்கு தெரிஞ்சது தான் 26th January 1950. ஸோ இதோ ப்ரீஎம்பல் வந்து எப்போ வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா 26/11/1949. ஸோ இது 11, இது 1. ஸோ ரெண்டையும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. 26/11/1949 அப்படி வந்துச்சு பார்த்தோம்னா ப்ரீஎம்பல். இதே கான்ஸ்டியூஷன் பார்த்தோம்னா 26/1/1950. ஸோ இது தீபாவளி டைமில் வந்துச்சு ப்ரீஎம்பல், அது பொங்கல் டைமில் வந்துச்சு அப்படின்னு வச்சுக்கலாம். How many Dravidian languages are referred in 8th schedule of Indian Constitution பார்த்தோம்னா 4. அதாவது இந்திய அரசியலமைப்போட 8வது அட்டவணையில் எத்தனை திராவிட மொழிகள் இடம் பெற்றுள்ளன அப்படின்னு பார்த்தோம்னா 4. When does India observe its Constitution Day பார்த்தோம்னா 26th November தான் கான்ஸ்டியூஷன் டேயா இந்திய அரசியலமைப்பு தினம் வந்து கொண்டாடப்படுது. 26 நவம்பர் 26 நவம்பர் அப்போ தான். Which are the following statements regarding the fundamental duties contained in the Constitution of India correct? ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில்
அடிப்படை கடமைகள் குறித்து வர சரியான கூற்று என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஹேவ் ஃபார்ம்டு அ பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா சின்ஸ் அடாப்ஷன். அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கியதில் இருந்து அடிப்படை கடமை ஒரு பகுதியாக இருந்து வருகிறது அப்படின்றாங்க. ஸோ ஃபர்ஸ்டே தப்பு. ஏன்னா பின்னாடி தான் வந்து அமெண்ட்மெண்ட் போட்டு 51A அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்தாங்களே தவிர ஃபர்ஸ்ட்லேருந்தே கான்ஸ்டியூஷன்லாம் இல்லை. ஸோ அப்படிங்கும்போது ஃபர்ஸ்டே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியுது. நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஆர் அப்ளிகபிள் ஒன்லி வித் த சிட்டிசன் ஆஃப் இந்தியான்னு சொல்கிறாங்க. சிட்டிசன் ஆஃப் இந்தியாவுக்கு மட்டும் கிடையாது, வரவங்க இதுக்கு வந்து ஃபாரினர்ஸ்க்கு இந்த மாதிரி வெளில வராங்களா அவங்களுக்கும் இது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஆர் அப்ளிகபிள் ஒன்லி டு த சிட்டிசன் ஆஃப் இந்தியான்னு கேட்குறாங்க. ஸோ அது கரெக்டுன்றாங்க. ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டி பார்த்தோம்னா சிட்டிசன் ஆஃப் இந்தியாவுக்கு. ஏன்னா சப்போஸ் வார் வந்துச்சு இப்படி என்னெல்லாம் சொல்லிப்பாங்கன்னா வார் வந்துச்சுன்னா நாமளும் போய் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ ஃபாரினர்ஸ் போய் அவங்க சப்போர்ட் பண்ண அவசியம் இல்லை, அது அவங்களோட டியூட்டி இல்லை இல்லையா? ஸோ அப்படின்னு பார்க்கும்போது அவங்களோட இது அவங்களுக்கு அப்ளிகபிள். ஸோ ஓகே, செகண்ட் வந்து கரெக்ட். அதாவது அடிப்படை கடமை பார்த்தோன்னா இந்திய குடிமகனுக்கு மட்டுமே பொருந்தும். நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஹேவ் பிகம் ஏ பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா இன் அக்கார்டன்ஸ் வித் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் ஸ்வரன் சிங் கமிட்டி. ஸோ ஸ்வரன் சிங் கமிட்டி மூலிமா தான் இந்த ஃபண்டமெண்டல் அடிப்படை கடமைகள் வந்து அவங்களோட ரெக்கமெண்டேஷன் மூலிமா தான் வந்திருக்கும். ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டி கேன் பி இன்ஃபோர்ஸ்டு த்ரூ ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்றாங்க. ஸோ கடமைகள் அப்படின்றது அதாவது ரிட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, லைக் வந்து இந்த ஆர்ட் கொனவமனு, அதுக்கப்புறம் அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் இது பண்ணுறது குவா வாரண்ட் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து இதுக்கு கிடையாது ஃபண்டமெண்டல் டியூட்டிக்கு. சப்போஸ் இது நம்ம மீறினா கூட ஒரு பெரிய ரொம்ப ஒரு இந்த பெரிய இதெல்லாம் வந்து பண்ண மாட்டாங்க. ஸோ ஜஸ்ட் வந்து இது ஒரு கடமை செஞ்சுனா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தவிர இது வந்து ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் வந்து என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஸோ அப்படிங்கும்போது இதுவும் தப்பு தான் வரும். ஸோ கரெக்டு பார்த்தோம்னா 1, 2, 3 இது மட்டும் தான் கரெக்டு. அதாவது ஸ்வரன் சிங் குழு மூலம் அடிப்படை கடமைகள் ஒரு பகுதியாக அரசியலமைப்பு சட்டத்தில் சேர்க்கப்பட்டுள்ளது அப்படின்றது வந்து கரெக்டு. அதேமாதிரி குடிமகனுக்கு மட்டுமே பொருந்தும். நீதி பேராண்மை மூலம் அடிப்படை கடமைகளை நிலைநாட்ட முடியும்ன்றது தப்பு. ஃபர்ஸ்ட் 2 தப்பு, 2, 3 மட்டும் தான் கரெக்ட். நேம் த பிரைம் மினிஸ்டர் வென் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் த நான் கான்ஃபிடன்ஸ் வாஸ் மூவ் இன் த பார்லிமெண்ட். அதாவது நாடாளுமன்றத்தில் முதல் முறையாக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தபோது பிரதம அமைச்சராக இருந்தவர் யாருன்னா ஜவஹர்லால் நேரு தான். ஆர்டினன்சஸ் ஆர் பாஸ்டு பை கவர்னர். ஸோ கவர்னராலே முடியும், பிரசிடென்டாலே முடியும். ஸோ இங்கே பார்த்தோம்னா பிரசிடென்ட் இல்லை, அப்போ கவர்னர். ஸோ கவர்னர் ஆர்டினன்சஸ் அவசர சட்டங்கள் வந்து பாஸ் பண்ணுறது பார்த்தோம்னா 2, 1, 3ன்னு பார்த்துருக்கோம் ஆர்டிக்கல். இதே பிரசிடென்ட் பார்த்தோம்னா 1, 2, 3. In which the government of India has declared Tamil as the first classical language அப்படின்னு பார்த்தோம்னா 2004. ஸோ ஒரு அதாவது எந்தெந்த லாங்குவேஜ் பார்த்தோம்னா எப்பப்போ வந்து டிக்ளேர் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் கிளாசிக்கல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு பார்த்துருப்போம். ஸோ அதன்படி பார்க்கும்போது தமிழ் வந்து 2004 அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட்டு தமிழ் பார்த்தோம்னா 2004. நெக்ஸ்ட்டு 2 பார்த்தோம்னா சான்ஸ்கிரிட் பார்த்தோம்னா 2005. தேர்டு பார்த்தோம்னா தெலுங்கு 2008. நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து பார்த்தோம்னா கன்னடா பார்த்தோம்னா 2008. தெலுங்கு அண்ட் கன்னடா 2008. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா மலையாளம் 5th. மலையாளம் பார்த்தோம்னா 2013. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஒடியா 6th பார்த்தோம்னா ஒடியா வந்து 2014. ஸோ தமிழ் பார்த்தோம்னா 2004. நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் வந்தது சான்ஸ்கிரிட் 2005. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா தெலுங்கு 2008. கன்னடா பார்த்தோம்னா 2008 ரெண்டுமே தெலுங்கு அண்ட் கன்னடா. நெக்ஸ்ட்டு மலையாளம் பார்த்தோம்னா 2013. ஒடியா பார்த்தோம்னா 2014. 2004, 5 வந்து சான்ஸ்கிரிட். 2008 பார்த்தோம்னா தெலுங்கு அண்ட் கன்னடா. 2013 பார்த்தோம்னா மலையாளம். 2014 பார்த்தோம்னா ஒடியா. ராஜ்யசபா இஸ் ஆல்சோ கால்டஸ். ஸோ ராஜ்யசபா என்பது பாராளுமன்றத்தின் எந்த அவைன்னு கேட்குறாங்க. அது இன்னொரு பேர் பார்த்தோம்னா மேலவை, அப்பர் ஹவுஸ் சொல்லுவாங்க. தமிழில் மேலவை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது லோக்சபா அப்படின்னு பார்க்கும்போது லோயர் ஹவுஸ், கீழவை அப்படின்னு சொல்லுவாங்க. Which are the following statement about the first amendment to the constitution is are trueன்றாங்க. ஸோ the first amendment was enacted in 1952 சொல்கிறாங்க. 1952 கிடையாது, 1976. முதல் திருத்தச் சட்டம் 1952 இயற்றப்பட்டது கிடையாது. 1942வது சட்டம் 1976. ஸோ ஃபஸ்ட்டே தப்பு. The first amendment was enacted before the first general election அப்படின்றாங்க. ஆமாம், ஜெனரல் எலெக்ஷனுக்கு முன்னாடியே பார்த்தோம்னா அது ஃபஸ்ட்டு இது பண்ணிட்டாங்க,
ஃபஸ்ட்டு ப்ரியாம்பிள் இதெல்லாம் எழுதும்போது கான்ஸ்டியூஷன் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் எலெக்ஷனே வந்துச்சு. ஸோ அப்படின்னும் போது அப்பயே முடிச்சிட்டாங்க. ஸோ ஐ திங்க் 1956 தான் ஃபஸ்ட் எலெக்ஷன் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். இட் வாஸ் enacted பை த ப்ரொவிஷனல் பார்லிமெண்ட்ன்றாங்க. இது வந்து தற்காலிக பாராளுமன்றத்தால் ஏற்றப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுவும் ட்ரூ தான். தற்காலிக பாராளுமன்றத்தால் தான் ஏற்றப்பட்டது. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது 2 and 3 கரெக்ட். 2 3 இது 2 கரெக்ட். ஷேடோ கேபினட் இஸ் த ஃபீச்சர் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம் ஆஃப் பிரிட்டன். அது எந்த நாட்டின் நிர்வாக சிறப்பு கூறுகளாக நிழல் அரசு அமைச்சரவை இருந்துச்சுன்னு பார்த்தோம்னா பிரிட்டன். நெக்ஸ்ட் கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். கீழ்வரும் வாக்கியத்தை கருதுக என்ன பார்க்கலாம். ஆர்டிகல் 308 to 314 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் வித் ரெகார்ட் டு த ஆல் இந்தியா சர்வீசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இது பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து கரெக்டு. 308லேருந்து 314 வரைக்குமே பார்த்தோம்னா ஆல் இந்தியா சர்வீசஸ் பற்றி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இது 11th புக்கில் இருக்குது. ஸோ இதில் பார்த்தோம்னா 309 பார்த்தோம்னா ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் பர்சன் சர்விங் யூனியன் அண்ட் ஸ்டேட், அதாவது ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க இல்லையா எக்ஸாம்லாம் வச்சு, அதை பற்றின சொல்கிறது தான் 309. இது 311 பார்த்தோம்னா அந்த சிவில் சர்வன்ஸ் வந்து வந்துட்டாங்க. இப்போ அவங்கள வந்து சேஃப் கார்ட் பண்ணணும், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பண்ணுறது பார்த்தோம்னா 311 வரும். இதே பார்த்தோம்னா 312 பார்த்தோம்னா ஆல் இந்தியா சர்வீசஸ் பற்றி சொல்கிறது தான் 312. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா 315ல் பார்த்தோம்னா பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஃபார் யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ், அதை பப்ளிக் சர்வீஸ் கமிஷனை பற்றி சொல்கிறோம். அதை அந்த யூனியன் அண்ட் ஸ்டேட் ரெண்டுக்குமே சேர்த்து சொல்கிறது தான் 315. சாரி ஆல் இந்தியா சர்வீஸ்க்கு வந்து 314 முடிஞ்சு போயிடுது. ஸோ 315லேருந்து பார்த்தோம்னா பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்படின்னும் போது அது இதில் வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ 308லேருந்து 314 தான் ஆல் இந்தியா சர்வீசஸ். ஸோ இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 309 பார்த்தோம்னா ரெக்ரூட்மெண்ட், 311 சேஃப்கார்ட் பண்ணணும், 312 பார்த்தோம்னா ஆல் இந்தியா சர்வீசஸ். 308லேருந்து 314 வரைக்கும். ஸோ ஆர்டிகல் 308 எக்ஸ்க்ளூசிவ்லி அப்ளை டு ஜம்மு காஷ்மீர்னு சொல்கிறாங்க. ஸோ மாதிரி தான் பார்த்தோம் ஜம்மு காஷ்மீருக்கு வந்து முன்னே நம்ம பார்த்தோம். ஸோ 308 வந்து இப்போ தான் பார்த்தோம் ஆல் இந்தியா சர்வீஸ்க்குள்ளே வரும்னு சொல்லிட்டு, அப்புறமா ஜம்மு காஷ்மீர் வர வாய்ப்பு இல்லை. த பார்லிமெண்ட் ஹஸ் enacted த ஆல் இந்தியா சர்வீஸ் ஆக்ட் இன் 1952 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பாராளுமன்றம் அகில இந்திய பணிகள் சட்டத்தை 1952ஆம் ஆண்டு இயற்றப்படுதுன்னு சொன்னாங்க. ஸோ பார்த்தோம்னா 1951 தான் பார்த்தோம்னா எனாக்ட் பண்ணியிருக்கோம், சட்டத்தை வந்து ஏற்றிருக்கோம். 1952 கிடையாது. ஸோ அது வந்து தப்பு. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 312 empowers the parliament to create a new ஆல் இந்தியா சர்வீஸ்ன்றது கரெக்ட். ஸோ அப்படி பார்க்கும்போது 1 and 4 மட்டும் தான் கரெக்ட். The financial control exercised by the parliament over the executive through CAG. இந்திய பாராளுமன்ற செயலாட்சி அலுவலர் மீது தனது நிதி சார்ந்த கட்டுப்பாட்டை செலுத்த இவர் வழியே ஆகும். யார் வழியே பார்த்தோம்னா இந்திய தலைமை கணக்கு மற்றும் தணிக்கை அலுவலர். ஸோ இவரோட ஆர்டிக்கல் வந்து தெரியும், ஆர்டிகல் 148. ஆர்டிகல் டேஷ் வாஸ் இன்சர்டட் இன் த கான்ஸ்டியூஷன் அண்டர் த 73rd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது அரசியல் சாசன விதி எது பார்த்தோம்னா 73வது அரசியல் திருத்த சட்டம் தான் அரசமைக்க சேர்க்கப்பட்டது பார்த்தோம்னா 243B. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தோம்னா அதாவது 243லேருந்து 243O வரைக்கும் பார்த்தோம்னா பஞ்சாயத்தை பற்றி சொல்கிறது தான் இது ஃபுல்லாகவே. ஸோ இது வந்து கான்ஸ்டியூஷன்லேயே வந்து எழுதலை. ஸோ பின்னாடி தான் வந்து அமெண்ட்மெண்ட் மூலிமா தான் சேர்த்தாங்க. அதுவும் 9th பார்ட்டில் சேர்த்தாங்க. ஸோ அப்படின்னும் போது அது வந்து 73rd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலிமா தான் வந்து சேர்த்துறாங்க. ஸோ அப்படின்னும் போது இதுக்கு ஆன்சர் பார்த்தோம்னா 243B தான் கரெக்டான ஆன்சர். As the Comptroller and Auditor General is appointed by the President of India under which article பார்த்தோம்னா 148. ஸோ சிஏஜினாலே 148. இதில் இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு லைனும் இருக்குது. சிஏஜி அப்படின்றவங்கள யார் அப்பாயின்ட் பண்ணுவாங்கன்றது இந்த கொஷனில் ஒரு இதாகவே இருக்குது, இதை பார்த்துக்கணும். ஸோ சிஏஜி அப்பாயின்ட் பண்ணுறது யார் பார்த்தோம், பிரசிடென்ட். Who among the following was a cabinet minister without portfolio அப்படின்னு கேட்குறாங்க. கீழ் வருபவற்றில் யார் இலாக்கா இல்லாத மத்திய அமைச்சர் ஆகியவர் அப்படின்னு பார்த்தோம்னா என் கோபாலசுவாமி ஐயங்கார். அவர் மட்டும் தான் இலாக்கா இல்லாத மத்திய அமைச்சராக இருந்தார். Which one of the following statement is not with regard to powers of parliament? So parliament can approve, அதாவது நாடாளுமன்றத்தின் அதிகாரங்கள் தொடர்பாக பின்னொருற்றில் எது சரியல்ல அப்படின்னு கேட்குறாங்க. பார்லிமெண்ட் கேன் அப்ரூவ் 3 types ஆஃப் எமர்ஜென்சி ப்ரொவைஷன் சொல்கிறாங்க. ஸோ இது பார்த்தோம்னா கரெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நாடாளுமன்றம் 3 விதமான அவசர நிலை பிரகடனத்தை அனுமதிக்கலாம் அப்படின்றாங்க. இட் கேனாட் அபாலிஷ் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்றாங்க. பட் ஆக்சுவலி இது பார்லிமெண்ட் தான் அபாலிஷ் பண்ண முடியும் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலை. நாடாளுமன்றத்தில் சட்ட மேலவையை அவங்களால நீக்க முடியும். அதே மாதிரி ஆர்டிகல் 3 படி அவங்களால
பவுண்டரிஸ் ஆஃப் ஸ்டேட், அதாவது மாநிலங்களோட எல்லையும் அவங்களால தான் மாற்ற முடியும், அவங்களால மட்டும் தான் மாற்ற முடியும். ஸோ அதே மாதிரி ஹைகோர்ட் ஃபார் 2 ஆர் மோர் ஸ்டேட்ஸ், காமன் ஹைகோர்ட் இவங்களால வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே பார்லிமெண்ட்டோட பவர் தான். ஸோ இது கேனாட் அபாலிஷ்ன்றாங்க, பட் ஆக்சுவலி வந்து அவங்களால நீக்க முடியும் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். ஸோ ஜல்லிக்கட்டு புல் டேமிங் ஸ்போர்ட்ஸ் ஆஃப் தமிழ் கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷன் இஸ் ப்ரொடக்டட் அக்கார்டிங் டு 29(1). 29ல் பார்த்தினா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, சிறுபான்மையராக இருந்தாலும் சரி, பெரும்பான்மையாக இருந்தாலும் சரி, யார் எந்த சொசைட்டியை சேர்ந்தவங்க இருந்தாலும் சரி, அவங்களோட கல்ச்சர், அவங்களோட ரைட்ஸை காப்பாற்றிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்குது. ஸோ ரைட் டு இது கல்ச்சுரல் ரைட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த இது வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த ஆர்டிக்கலுக்கு மூலயமா தான் இந்த ஜல்லிக்கட்டு அப்படின்ற விஷயத்தை வந்து ப்ரொடக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. Who headed Provincial Constitutional Committee of Constitution Assembly சர்தார் வல்லபாய் பட்டேல். அதாவது அரசியலமைப்பு நிர்ணய சபையின் பிராந்திய அரசியலமைப்பு கமிட்டியின் தலைவராக இருந்தவர் யார் பார்த்தோம்னா சர்தார் வல்லபாய் பட்டேல். ப்ரொவின்ஷியல் கான்ஸ்டியூஷன் கமிட்டியோட கான்ஸ்டியூஷன் அசம்பிளியோட ப்ரொவின்ஷியல் கான்ஸ்டியூஷன் கமிட்டியை லீட் பண்ணது சர்தார் வல்லபாய் பட்டேல். Who among the following was not a member of drafting committee? ஸோ கீழ்கண்டவற்றில் எவர் வந்து வரைவு குழுவில் உறுப்பினராக இடம்பெறவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யார் வந்து டிராஃப்டிங் கமிட்டி இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்க யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா அம்பேத்கர், நெக்ஸ்ட்டு கோபாலசுவாமி ஐயங்கார், அடுத்து பார்த்தோம்னா அல்லாடி கிருஷ்ணசுவாமி ஐயர், அடுத்து KM முன்ஷி, நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா சையத் முகமது சாதுல்லா, நெக்ஸ்ட்டு என் மாதவராவ், அதாவது ஃபஸ்ட்டு BL மில்டர் இருந்தார், அவர் ரிசைன் பண்ணுறதுக்கப்புறம் தான் மாதவராவ் வந்தார். அதே மாதிரி கிருஷ்ணமாச்சாரி இறந்துருவார். கிருஷ்ணமாச்சாரி இருப்பார், அவர் வந்து இறந்து போயிடுவார் 1948ல். இறந்து போயிடுவார். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கைத்தான் இறந்து போயிடுவார், கிருஷ்ணமாச்சாரி வருவார். 1948ல் இறந்து போயிடுவார். அப்போ கைத்தானுக்கு பதிலாக இவர் வருவார், கிருஷ்ணமாச்சாரி வருவார். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது இதில் KM முன்ஷி இருக்குது, அல்லாடி கிருஷ்ணசுவாமி இருக்குது, கிருஷ்ணமாச்சாரி அப்படின்னு சொல்லிட்டு. பட் பட்டாபி சீதாராமையா அவருன்றது வந்து இல்லை. ஆன்சர் பார்த்தோம்னா C. The Constitution is a source of and not an exercise of legislative powerன்றாங்க. அது அரசியலமைப்பு சட்டம் என்பது சட்டமன்றங்களை உருவாக்கப்படுவதல்ல, மாறாக அம்மன்றங்களுக்கான ஆதார மூலமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி கான்ஸ்டியூஷன் ஸ்ப்ரிங்ஸ் ஃப்ரம் த பிலீஃப் இன் லிமிடெட் கவர்மெண்ட். வரன்முறைப்படுத்தப்பட்ட அரசாங்கம் என்பதன் மீதான நம்பிக்கை அரசியலமைப்பு சட்டத்திலிருந்தே முகில் தெளிகிறது அப்படின்றாங்க. ஸோ இதில் பார்த்தோம்னா எது வந்து கரெக்ட்னு கேட்குறாங்க, ரெண்டுமே கரெக்ட்னு சொல்கிறாங்க. ஓகே, consider the following statement, find the wrong one கேட்குறாங்க. Section 377 of the IPC recently reported in the news is associated with lesbian, gay, bisexual, transgender and queer LGBTQ rights. Joseph Shine versus Union of India is a case related to 497 of IPC. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் ரொம்பவே ஒரு பாப்புலரான கேஸாக போயிட்டு இருந்தது தான். ஸோ இதில் பார்த்தோம்னா எது தப்புன்னு கேட்குறாங்க. 4 மட்டும்தான் வந்து தப்புன்னு சொல்கிறாங்க. அதாவது யஷ்வந்த் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா இந்த கேஸ் அசோசியேட்டட் வித் ரைட் டு எஜுகேஷன்றாங்க. ஸோ அது ஒன்று மட்டும் தான் தப்பு, மீதிபடி எல்லாமே கரெக்ட். ஜோசப் ஷைன் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா இஸ் த கேஸ் ரிலேட்டட் டு 497 ஆஃப் த IPCன்றாங்க. அதே மாதிரி இந்தியன் யங் லாயர்ஸ் அசோசியேஷன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா இஸ் ரிலேட்டட் டு விமன் ரைட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது 3 தப்பு, பட் 4 மட்டும் தான் சரி கரெக்டு, 4 மட்டும் தான் தப்பு. ஸோ சீக்வென்ஸ் ப்ரியம்பல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு சவரைன் வரும், நெக்ஸ்ட் சோசியலிஸ்ட், செக்குலர், டெமோக்ராட்டிக், ரிப்பப்ளிக் இப்படி தான் வரும். ஸோ இறையமைப்பு, சமதர்மம், சமய சார்பற்ற, மக்களாட்சி, அப்புறம் குடியாட்சி இப்படின்னு சொல்லிட்டு வரும். இது வந்து ரொம்ப முக்கியமானது, தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, ஸ்கெடியூல் அதுக்கு இது என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கெடியூல் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தோம்னா நேம்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட் 11th ஸ்கெடியூல் பார்த்தோம்னா பஞ்சாயத்து வரும். 7th ஸ்கெடியூல் பார்த்தோம்னா டிவிஷன் ஆஃப் பவர் பிட்வீன் யூனியன் அண்ட் ஸ்டேட் அப்படின்றாங்க. 8th வந்து லாங்குவேஜஸ் நல்லாவே தெரிஞ்சது. 7th ஸ்கெடியூல் பார்த்தோம்னா டிவிஷன் ஆஃப் பவர் பிட்வீன் யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ். ஓகே, முதல் பட்டியல் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் பெயர். 11ஆம் பட்டியல் பார்த்தோம்னா பஞ்சாயத்து. 7ஆம் பட்டியல் மத்திய அரசு மற்றும் மாநிலங்களின் அதிகார பகிர்வு. 8ஆம் பட்டியல் மொழிகள். அடுத்து யார் அவங்களோட டெசிக்னேஷன் அப்போ என்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அபித் உசேன் யார் பார்த்தோம்னா ஃபார்மர் அம்பாசிடர் ஆஃப் இந்தியா டு த USA. நெக்ஸ்ட்டு கே பாரசரன், அவர் யாருன்னு பார்த்தோம்னா ஃபார்மர் அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட்டு சுபாஷ் கஷ்யப், அவர் யாருன்னு பார்த்தோம்னா ஃபார்மர் செக்ரட்டரி ஜெனரல் ஆஃப் லோக்சபா. ஸோ புண்ணியா பார்த்தோம்னா ஃபார்மர் ஜட்ஜ் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் ஹைகோர்ட்.
ஜுடிஷியரி வாஸ் செப்பரேட்டட் ஃப்ரம் த எக்ஸிக்யூட்டிவ் அண்டர் விச் ஆர்டிகல்னு கேட்குறாங்க. அது நீதித்துறையானது நிர்வாகத்துறையிடமிருந்து எந்த கீழ்கண்ட சட்ட உறுப்பு மூலம் பிரிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டிகல் 53 தான். அதுதான் ஜுடிஷியரி நீதித்துறை வந்து எக்ஸிக்யூட்டிவ் நிர்வாகத்துறையிலிருந்து பிரிக்கணும்னு சொன்னது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இஷ்யூட் த சிட்டிசன்ஷிப் பாண்டிச்சேரி ஆர்டர் என்னைக்குன்னு பார்த்தோம்னா 1962 தான் கவர்மெண்ட் வந்து பாண்டிச்சேரிக்கான ஒரு சிட்டிசன்ஷிப் வந்து இஷ்யூ பண்ணாங்க 1962. இந்திய அரசாங்கம் குடிமக்கள் உரிமை பாண்டிச்சேரி ஆணையை வெளியிட்ட ஆண்டு 1962. இந்தியன் பார்லிமெண்ட் ஆஸ் ஏ பைகாமல் லெஜிஸ்லேஷன் ஆமாம் தான், ஏன்னா அதில் வந்து லோக்சபா கீழவை மேலவை ரெண்டுமே இருக்கு இல்லையா. ஸோ அப்படின்னும் போது அது பைகாமல் லெஜிஸ்லேஷன் தான். ஸோ இந்திய நாடாளுமன்றம் வந்து ஈர வகை கொண்டதாகும். கீழவை மக்களவையும் மேலவையாக மாநிலங்களையும் உள்ளது. ஸோ அப்படின்னும் அது பைகாமல் லெஜிஸ்லேஷன் தான். ரெண்டுமே கரெக்ட். அதே மாதிரி ஆறுன்றது கரெக்டான ஒரு எக்ஸ்பிளனேஷன் தான். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் கான்செப்ட் இஸ் நாட் ரூல் ஆஃப் லா அப்படின்னு சொல்கிறாங்க. கீழ் வருபவற்றில் எது சட்டத்தின் கட்சி கிடையாது அப்படின்னு பார்க்கும்போது நீதி சமத்துவம் அது வந்து பார்த்தோம்னா ரூல் ஆஃப் லா வந்து கிடையாதுன்றாங்க. மற்றபடி இயற்கை நீதி நியாயமான செயற்பாடு சமமாக நடத்தப்படும் ஒவ்வொருவரும் அதாவது ஈக்குட்டி அப்படின்வாங்க சமமாக நடத்தப்படும் சூழல் இது எல்லாமே பார்த்தோம்னா சட்டத்தின் கட்சி தான். நீதி சமத்துவம் வந்து அதில் வந்து கிடையாது. எசன்ஸ் ஆஃப் ஜுடிஷியல் ஆக்டிவிசம் இசன் அதாவது செயலூக்கம் கொண்ட நீதி வழங்கல் என்பதன் உள்ளடக்கம் என்னன்னா விரைவாக நீதி வழங்கத்தான் வந்து ஜுடிஷியல் ஆக்டிவிசமோட உள்ளடக்கம்ன்றாங்க. ஸோ இது எப்படி பார்க்கலாம் பாருங்க. ஸோ ஜுடிஷியல் அப்படின்னும் போது ஒரு நீதி அப்படின்றத பற்றி வருவாங்க. ஸோ ரூல் ஆஃப் லா வந்து அங்கே மேலே பார்த்துட்டோம். ஜுடிஷியல் இதை பற்றி அவங்க சொல்கிறதே கிடையாதுன்ட்டு. அதே மாதிரி சட்டத்தை விலக்கி கூறுறதை பார்த்தோம்னா அவங்களோட இது கிடையாது, அவங்களோட உள்ளடக்கம் கிடையாது. அதே மாதிரி ஊக்கமாக நீதித்துறை தலையிடுவது அப்படின்றதும் கிடையாது. அவங்களுக்கு மெயின் என்ன அதாவது எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து நீதி வந்து கொடுக்கணும். அதுதான் அவங்களோட எசன்ஸ், அவங்களோட உள்ளடக்கம். பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி இன் இட்ஸ் ரிப்போர்ட் சஜஸ்ட் பார்த்தோம்னா 3 tier சிஸ்டம். அதாவது பஞ்சாயத்தில் 3 tier சிஸ்டம் வந்து இவங்க தான் வந்து இந்த ரிப்போர்ட் தான் வந்து இந்த கமிட்டி தான் வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க 3 tier சிஸ்டம் பஞ்சாயத்தில். ஸோ பல்வந்த் ராயோட கமிட்டி பார்த்தோம்னா 3 tier சிஸ்டம் 3 அடுக்கு முறை. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட்லி பேட் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபெடரல் சிஸ்டம்னா சுப்ரமசி ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட். நெக்ஸ்ட் written constitution rules are written down in the document. Okay, parliamentary form of government, Lok Sabha, Rajya Sabha, right to equality, fundamental rights. So first நம்ம எதுக்கு நம்மளுக்கு என்னென்ன தெரியும்னு பார்க்கலாம். இதில் நல்லாவே நம்மளுக்கு தெரியும் ரைட் டு ஈக்குவாலிட்டி வந்து ஃபண்டமெண்டல் ரைட்டில் வரும் 14 to 18 வரைக்கும் வரும். ஸோ அப்படின்போது இது கரெக்டாக மேட்ச் ஆனது. சமத்துவ உரிமை பார்த்தோம்னா அடிப்படை உரிமை அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். ஸோ நம்ம பார்லிமெண்ட் வந்து லோக்சபா ப்ளஸ் ராஜ்யசபா மக்களவை மாநிலங்களவை சேர்ந்தது தான் பார்லிமெண்ட் வந்து நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அப்படின்போது இதுவும் கரெக்டாக தான் இருக்கும். ரிட்டன் கான்ஸ்டியூஷனாக விதிமுறைகளை வந்து எழுதியிருக்காங்க, அதுதான் டாக்குமெண்ட்டில் தான் ரிட்டன் கான்ஸ்டியூஷன் தெரியும். ஸோ பட் கூட்டாட்சி முறை பார்த்தோன்னா மத்திய அரசாங்கத்தோட உயரிய தன்மைன்றாங்க. ஸோ அது வந்து கிடையாது. மத்திய அரசாங்கத்தோட உயரியத்தன்மை கூட்டாட்சி சிஸ்டம் வந்து கிடையாது. ஏன்னா அவங்க எப்போ நினச்சாலும் வந்து கலைக்கலாம், கூட்டாட்சி முறையை கலைச்சிட்டு இது பண்ணலாம். அவங்களே தனியாக ஒற்றையாச்சு அவங்க கூட நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது எமர்ஜென்சி டைம் அந்த மாதிரி டைமில். அப்படின் போது அது சுப்ரீமன்சியாக இருக்குது, அதாவது உயரிய தன்மையாக இருக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ அதனால் அதுதான் தப்பு. ஹூ இஸ் த சேர்பர்சன் ஆஃப் நிதி ஆயோக்? பிரைம் மினிஸ்டர் தான் அதோட சேர்பர்சன். நிதி ஆயோக்கின் தலைவர் பார்த்தோம்னா பிரதம மந்திரி. ஜட்ஜ் ஆஃப் ஹைகோர்ட் ஷெல் ஹோல்ட் ஆஃபீஸ் அண்டில் த ஏஜ் ஆஃப் பார்த்தோம்னா 62 தான் பார்த்தோம்னா ஹைகோர்ட்டுக்கு. ஸோ 65 சுப்ரீம் கோர்ட்டுக்கு. ராஜ்யசபா கன்சிஸ்ட் ஆஃப், ஸோ ராஜ்யசபாவில் எத்தனை பேர் 250 மெம்பர்ஸ். மாநிலங்களவையில் மொத்த உறுப்பினர் பார்த்தோம்னா 250 உறுப்பினர்கள். மணி பில்ஸ் கேன் பி டிலேட் பை த ராஜ்யசபா ஒன்லி ஃபார் 14 days. ஸோ மணி பில் அப்படின்றத பார்த்தோம்னா லோக்சபாலேருந்து தான் ஃபஸ்ட்டு போகும். நிதி மசோதா பார்த்தோம்னா லோக்சபாலேருந்து தான் ஃபஸ்ட்டு போகும். ஸோ அப்படின்னும் போது ராஜ்யசபா கிட்ட வந்து ஒரு அப்ரூவல் வாங்கணுன்றதுக்காக அனுப்புவாங்க. பட் வந்து அவங்க அப்ரூவல் கொடுத்தா மட்டும்தான் வந்து அது போகுமா அப்படின்றதுலாம் எதுவுமே கிடையாது. அவங்க வந்து 14 daysக்குள்ளார அவங்க ஏதோ ஒன்று சொன்னாங்கன்னா ஓகே, இல்லை அப்படின்னா அவங்க பாட்டு நீங்கள் கொடுத்தா என்ன கொடுக்கலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த பில்லை வந்து பாஸ் பண்ணலாம் மணி பில்லை. ஸோ வந்து 14 daysன்றது ஆன்சர். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஓகே, இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஹேவ் ஆல்வேஸ் பீன் பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன். இந்திய அரசியலமைப்பில் ஒரு பகுதியாகவே எப்போதும் இருந்ததா? இல்லை. have been added through amendment. Yes, amendment மூலியமா தான் அரசியல் சட்டத்திருத்தம் மூலியமா தான் சேர்க்கப்பட்டது. are mandatory of all citizen of India அப்படின்னு சொல்றாங்க. all mandatory of all citizen of இது வந்து இந்திய குடிமக்களுக்கு வழங்கப்பட்ட தவிர்க்க முடியாத ஆணையாகும். தவிர்க்க முடியாதெல்லாம் கலையவங்க தவிர்த்துட்டு போனாலும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சப்போஸ் இப்போ ஏதோ வார் வந்துச்சு சைனா அந்த மாதிரி இடத்துல பார்த்தா கன்ஃபார்ம் ஒரு வீட்டிலேருந்து ஒருத்தவங்க போகணுவாங்க. அந்த மாதிரிலாம் நம்மக்கிட்ட சட்டம்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ போகலாம், போகாமலேயும் இருக்கலாம். அதுவும் ஒரு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் தான் போட்டிருக்காங்க அது. ஸோ அப்படின்னும் போது மேண்டேட்டரிலாம் ஒன்றும் கிடையாது. அப்படின்னும் போது 2 மட்டும் தான் கரெக்ட். ஹூ பிரசிட்ஸ் ஓவர் த மீட்டிங் ஆஃப் ராஜ்யசபா பார்த்தா வைஸ் பிரசிடென்ட். மாநிலங்களவை கூட்டத்தை பார்த்தோன்னா தலைமை தாங்குவது யாருன்னு பார்த்தோன்னா வைஸ் பிரசிடென்ட். அவர் தான் எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. விச் ஆர்டிகல் பெர்மிட்ஸ் செப்பரேட் கான்ஸ்டியூஷன் ஃபார் த ஸ்டேட் ஆஃப் ஜம்மு காஷ்மீர்? 370. அது இப்போ வந்து அபாலிஷ் பண்ணிட்டாங்க 2019. ஸோ அப்போ தனியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டது பார்த்தோம்னா 370 விதிகளில் தான் போட்டிருப்பாங்க.
Who said judges elected by people at large without exception the was அப்படின்னு சொன்னது பார்த்தோம்னா லாஸ்கி. லாஸ்கின்றது தான் நீதிபதிகள் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் முறை மோசமானது அப்படின்னு சொல்லுவார். ஸோ சுவிட்சர்லாந்து நினைக்கிறேன். ஸோ அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஜட்ஜ் வந்து மக்களால் தான் தேர்ந்தெடுக்கப்படுவாங்களாம். ஸோ அது வந்து ரொம்ப மோசமான ஒரு முறை அப்படின்றாங்க லாஸ்கின்றவர். Which of the following is a feature of parliamentary system? ஸோ பார்லிமெண்ட்ரி சிஸ்டமோட சிறப்புத்தன்மை என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் த பிரசிடென்ட் இஸ் த ரியல் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, பட் வந்து ஃபீச்சர் கிடையாது, அது வந்து ஒரு விஷயம் அவ்வளோதான், ஒரு ஃபேக்ட்டு. அதுமாதிரி இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. அவங்களுக்கு பார்த்தோன்னா கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி தான். அதாவது எல்லா மினிஸ்டர் இவங்க இப்போ ப்ரைம் மினிஸ்டர் ப்ளஸ் மினிஸ்டர்ஸ் இவங்க எல்லாம் சேர்ந்து தான் பார்லிமெண்ட். தனியாக ஒருத்தங்க தான் பார்லிமெண்ட் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி தான் வந்து அவங்களோட ஒரு சிறப்புத்தன்மைன்றது இதுதான் பார்லிமெண்ட். இது when had been electronic voting machine introduced பார்த்தோம்னா 1998 தான் EVM அதாவது மின்னணு வாக்குப்பதிவு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, அறிமுகப்படுத்தாங்க 1998. The institution of லோக் ஆயுக்தா was created for the first time by the state of மகாராஷ்டிரா. லோக் ஆயுக்தா அமைப்பை முதலாக நடைமுறைக்கு கொண்டு வந்த மாநிலம் பார்த்தோம்னா மகாராஷ்டிரா. Which article grant constitutional safeguard to civil servants? என்ன தான் பார்த்தோம், ஆர்டிகல் 311 பார்த்தோம்னா சேஃப்கார்ட் டு சிவில் சர்வன்ட்ஸ் கொடுக்குற அந்த சரத்தை தான். அரசு பணியாளர்களுக்கு எந்த சரத்து அரசியலமைப்பு சட்ட பாதுகாப்பு அளிக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது 311. Who initiated the preamble objective resolution? Obviously அப்போ அந்த டைமில் ஜவஹர்லால் நேரு தான். ஸோ முகவரியை நோக்க தீர்மானத்தை யார் கொண்டு வந்தாங்க, ஜவஹர்லால் நேரு தான். வாட் இஸ் த டைம் லிமிட் டு ஃபர்னிஷ் இன்ஃபர்மேஷன் அண்டர் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் பார்த்தோம்னா தகவல் அறியும் உரிமை சட்டப்படி எத்தனை நாட்கள் தகவல் வழங்க வேண்டும்? 30 நாட்கள் பார்த்தோம்னா தகவல் வந்து வழங்கணும். ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் இதோட இயர் பார்த்தோம்னா 2005 வரும். ஸோ ஆக்ட் படி வந்து அவங்க வந்து இன்ஃபர்மேஷன் வந்து 30 நாளைக்குள்ளார வந்து கொடுத்துடணும். சப்போஸ் அவங்க கொடுக்கலாம், நம்ம மேல்முறையீடு பண்ணலாம் போயிட்டு. ஸோ அந்தளவுக்கு நம்மளுக்கு பவர் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு கமிஷன்ஸ் அது யார் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஃபஸ்ட்டு எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் கமிஷன் 1983 பார்த்தோம்னா எல்கே ஜா. அப்படிங்க போலீஸ் ஆக்ட் டிராஃப்ட் கமிட்டி 2005 பார்த்தோம்னா சோலி சார்போஜி. நெக்ஸ்ட் கமிஷன் ஆன் பஞ்சாயத்துனாவே நம்மளுக்கு நல்லாவே தெரியும், 1970 அசோக் மேத்தா. ஸோ சீக்கு டூ நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஓகே, இந்த கமிஷன் ஆன் சென்ட்ரல் ஸ்டேட் பார்த்தோம்னா 1980 ஆர்எஸ் சர்க்காரியா. ஸோ நம்மளுக்கு நல்லாவே தெரியும் கமிஷன் சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன் 1980 சர்க்காரியா. ஸோ டிக்கு பார்த்தோம்னா 3. ஸோ இது ஒன்று தெரிஞ்சிருந்தா கூட நம்மளாக இது வந்து போட்டுக்கலாம். ஸோ 2 இது நம்மளுக்கு இதில் தெரியும், பஞ்சாயத்து இது நல்லாவே தெரியும், அதே மாதிரி சென்ட்ரல் தெரியும். ஸோ அதை வச்சு இது போட்டுக்கலாம். ஸோ மத்திய மாநில உறவுகள் குழு 1983 யார், சர்க்காரியா. பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு குழு பார்த்தோம்னா 1978 அசோக் மேத்தா. ஸோ அப்படிங்கும்போது நெக்ஸ்ட் பார்த்தோம்னா காவல் சட்ட வரைவு குழு பார்த்தோம்னா சோலி சொராப்ஜி. பொருளாதார மறு ஆய்வு குழு 1980 பார்த்தோம்னா எல்கே ஜா. Which one of the following bills must be passed by each house of the Indian Parliament separately by special majority? அது அமெண்ட்மெண்ட் பில் நல்லாவே நம்மளுக்கு தெரியும். ஒரு அதாவது சரி திருத்த மசோதா, அரசியலமைப்பு திருத்த மசோதா பார்த்தோம்னா ஒவ்வொரு அதாவது ராஜ்யசபா அண்ட் லோக்சபா 2 பார்லிமெண்ட்லையுமே வந்து அவங்களுக்கும் ஒரு இவ்வளோ மெஜாரிட்டி வச்சுருக்காங்க. ஸோ அந்த மெஜாரிட்டி படி பாஸ் பண்ணிட்டு பார்த்தோம்னா அதில் 2த்துலையுமே ஓகே ஆச்சு அப்படின்னு நம்ம அந்த மெஜாரிட்டி வந்து பாஸ் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் அந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் வந்து பாஸ் ஆகும். இல்லை ஒரு ஹவுஸில் வந்து டிக்ளைன் பண்ணால் கூட அது வந்து பாஸ் ஆகாது. ஸோ வந்து அந்த ஒரு பில் ரொம்ப முக்கியம். ஸோ மணி பில் பார்த்தோம்னா கன்ஃபார்ம் வந்து லோக்சபாலேருந்து போனாலே போதும். ஃபஸ்ட்டு பிரசிடென்ட் வந்து அப்ரூவல் கொடுப்பாங்க, லோக்சபா அவங்க கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் ராஜ்யசபா ஓகே சொன்னாலும் அது பாஸ் ஆகும். Which one of the following is not a feature of federal government? Single government. ஸோ ஃபெடரல்னாவே கூட்டாட்சியில் பார்த்தோம்னா சிங்கிள் கவர்மெண்ட்டுக்கு வாய்ப்பே கிடையாது இல்லையா. ஸோ அப்படின்னும் போது சிங்கிள் கவர்மெண்ட்டை தூக்கி போட்டலாம். Which of the following articles related to provision of financial emergency? ஓகே, ஃபினான்ஷியல் எமர்ஜென்சினாவே 360 தான். நிதி சம்மந்தப்பட்ட அவசர நிலை பிரகடனம் பார்த்தோம்னா விதி 360. 352 பார்த்தோம்னா ஸ்டேட் எமர்ஜென்சி வரும். 356 நேஷனல் எமர்ஜென்சி வரும். டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ்லாம் அப்பாயின்மெண்ட் பை கவர்னர். மற்றவங்க எல்லாருமே பார்த்தோம்னா பிரசிடென்ட் தான் பண்ணுவார். டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ் வந்து கவர்மெண்ட் கவர்னர். Which part of Constitution of India deals with state government? 6th இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதியில் மாநில அரசாங்கம் பற்றி விதித்தனா 6வது. Who popularized the concept law should govern? A.V. Dicey. சட்டத்தின் ஆட்சி என்ற கருத்தினை பிரபலப்படுத்தியவர் A.V. Dicey. The term democracy was first used by whom? Herodotus அப்படின்றவங்க தான் மக்களாட்சி அப்படின்னு சொல்லி முதலாக பயன்படுத்தினாங்க. The distribution of power between center and states in Indian constitution based on Government of India 1935. ஸோ சென்டர் அதாவது இந்திய அரசியலமைப்பில் அதிகார பங்கீடு வந்து எந்த சட்டத்தின் அடிப்படையில் வழங்கப்படுது பார்த்தோம்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்திய அரசாங்க சட்டம் 1935 படி தான் நடந்துச்சு, இது பண்ணுச்சு. ஸோ many members are nominated for ராஜ்யசபா பார்த்தோம்னா 12.
Find out the wrongly matched from the following. Prohibition of discrimination on grounds of religion, race, caste, sex, or place of birth. Article 15 correct. So article to association, article 19. So article of protection of life 14 கிடையாது 21 வரும். ரைட் டு கான்ஸ்டியூஷன் ரெமெடி பார்த்தோம்னா 32 வரும். அதாவது உயிர் வாழும் உரிமை வந்து 21ல் தான் வரும். ஸோ அப்படின்னா அதுதான் தப்பு. விச் கண்ட்ரி இஸ் நாட் ஏ கம்யூனிஸ்ட் கண்ட்ரி? அதாவது பொது உடைமை அரசு நிலவாத நாடு பார்த்தோம்னா கொடுத்துருப்பாங்க, நம்மளுக்கு ஒரு லிஸ்ட்டே கொடுத்துருப்பாங்க. லிஸ்ட்னா ஒரு 4-5 இது வர மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தோம்னா கம்யூனிஸ்ட் இதில் யார் இல்லைன்னு பார்த்தோம்னா ஜப்பான் தான் வந்து கம்யூனிஸ்ட் கிடையாது. விச் டிவிஷன் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா எக்ஸ்பிளைன்ஸ் ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளோரேஷன்? அதாவது சுரண்டலுக்கு எதிரான உரிமை கூறும் இந்திய அரசியலமைப்பு பகுதி எதுனா 23, 24. 23 பார்த்தோம்னா குழந்தைங்களை வந்து எம்ப்ளாய்மெண்ட் பண்ணுறது அது. அடுத்து பார்த்தோம்னா கடத்துவாங்க இல்லையா, அது சொல்லியிருப்பாங்க 24. The separate communal electorates was introduced in India for the first time under Act of, அதாவது இந்தியாவின் முதல் முறையாக இனவாரியாக தனி பிரதிநிதித்துவ அறிமுக சட்டம் பார்த்தோம்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1909, இந்திய அரசு சட்டம் 1909. The body that elects the Indian president electoral college தான். ஓகே, இந்திய ஜனாதிபதி தேர்ந்தெடுக்கும் அமைப்பு தேர்தல் குழு. Match the institution of the articles of Indian Constitution. So controller and auditor general of India 148 நல்லாவே தெரியும், அதாவது கணக்காக இதுங்க. ஸோ நிதி இது பார்த்தோம்னா ஃபினான்ஸ் கமிஷன் பார்த்தோம்னா 280. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல்ஸ் தீர்ப்பாயம், நிதி தீர்ப்பாயம் தானே. ஸோ அது பார்த்தோம்னா 223 ஏபி வரும். ஸோ இங்கே கொடுத்துருவாங்க. யூபிஎஸ்சி பார்த்தோம்னா 315. ஓகே, இங்கே பார்க்கலாங்களா. ஸோ அரசு கணக்கு தணிக்கை தலைவர் 148 சிஏஜி, நிதி ஆணையம் 280, தீர்ப்பாயம் 323 ஏ அண்ட் பி வரும். இங்கே மட்டும் மத்திய அரசு பணியாளர் தீர்ப்பதம் 315. When was the Indian Independence Act passed by the British Parliament? July 18, 1947. ஸோ இதில் பார்த்தோம்னா ஜவஹர்லால் நேரு இன்டரிம் கவர்மெண்ட் இதெல்லாம் ஃபார்ம் பண்ணி கடைசியாக அந்த ராயல் இருக்கும் பிரிட்டிஷ் ராயல் அவங்க எல்லாமே ஓகே பண்ணி கடைசியாக எப்போ பாஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா July 18, 1947. அதில் தான் அப்போ தான் வந்து இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் வந்து பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டை ஓகே பண்ணுவாங்க. ஸோ பிரிட்டன் பாராளுமன்றத்தில் இந்திய சுதந்திர சட்டம் எப்போது ஏற்றப்பட்டது பார்த்தோம்னா July 18, 1947. Which one of the following is not a feature in the parliament system? பார்த்தோம், அதாவது தனியாக ஒற்றை தலைமையினாவே பாராளுமன்றத்தில் வர எல்லாம் சேர்ந்தது தான். டாக்டர் பிவி ராஜ்மனா கமிட்டி வாஸ் செட்டப் இன் 1969. எதுக்கு ராஜ்மனா கமிட்டினாவே சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் தான். ஸோ 1969 டாக்டர் பிவி ராஜ்மனா ஏற்படுத்தப்படுறது பார்த்தோம்னா மத்திய மாநில உறவுகளை ஆய்வதற்கு. The concept of judicial review was borrowed from USA. ஸோ நீதி புனராய்வு பார்த்தோம்னா அமெரிக்காவிலும் தான் பெறப்பட்டுச்சு. Which article of India Constitution says state shall provide free and compulsory education? அப்படின்னாலே 21A தான். The 59th Amendment Act 1988 provided the necessary restriction could be imposed on liberty of individual and life. அதாவது 59வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1988 மக்கள் எந்த உரிமை மீது தடைகளை விதித்தது பார்த்தோன்னா தனிநபரின் வாழ்வு மற்றும் சுதந்திர உரிமை அது மேலே தான் வந்து தடைகளை விதித்தது. 59th Amendment Act 1988. Which article of Indian Constitution granted power to the President of India to nominate 2 members from Anglo-Indian Committee to Lok Sabha? Article 331. ஸோ இந்த ஆர்டிகல்ஸ் எல்லாமே சேர்த்து தனியாக ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் டாபிக் வைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிஒய்க்யூ அப்படின்னு போட்டிருக்கேன் பிளேலிஸ்ட்டில். ஸோ நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல்ஸ்க்கு மட்டுமே கிட்ட ஒரு 80+ கொஸ்டின்ஸ் போட்டுருக்கேன். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னாவே இப்போ நாங்கள் ஆர்டிகல்ஸ் பற்றி சொல்கிறது எல்லாமே அங்கே டீட்டெயிலாக வரும், மறக்காமல் பாருங்கள். பட் இங்கேயும் பார்க்கலாம். ஸோ நம்ம பிரசிடென்ட் வந்து என்ன பண்ணுவார்னா குடியரசுத் தலைவர் லோக்சபாவில் ஆங்கிலோ இந்தியன் வந்து 2 பேர்த்த செலக்ட் பண்ணுவார், நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அது எந்த ஆர்டிக்கல் அடிப்படையில் பார்த்தோம்னா ஆர்டிகல் 331 அடிப்படையில். ஸோ சுப்ரீம் கோர்ட் நம்ம இந்திய உச்சநீதிமன்றம் எங்கே இருக்குது? டெல்லி. Who is regarded as father of all India service? சர்தார் வல்லபாய் பட்டேல். ஏன்னா வந்து அகில இந்திய பணிகள் தந்தை அப்படின்ற அதிகாரப்பூர்வமாக யார் கூப்பிட்றாங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல். ஸோ ஃபஸ்ட்டு இண்டிபெண்டன்ஸ் நம்ம ஆனவுடனே ஃபஸ்ட் ஆல் இந்தியா சர்வீஸ் அந்த இதை வந்து அமைக்கணும் அப்படின்னு சொன்னது இவர் தான், அதனால தான் அவர் ஃபாதர் ஆஃப் அப்படின்றாங்க. ஸோ விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் கரெக்ட்லி மேட்ச்ன்றாங்க. ஓகே, அருமையான கொஸ்டின். ஸோ 280 நம்மளுக்கு தெரியும் நிதி ஆணையம் ஃபினான்ஸ் கமிஷன். 315 யூபிஎஸ்சி நம்ம மேட்ச்சில் பார்த்தோம், அது அப்படியே வந்து இது கொடுத்துருக்காங்க. 325 எலெக்ஷன் கமிஷன் 24 மணி நேரம் பிரச்சாரம் பண்ணி உயிரை வாங்குவாங்க, ஜஸ்ட் ஃபார் ஞாபகம். நெக்ஸ்ட் 328 பார்த்தோம்னா நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சின்னு சொல்லியிருக்காங்க. 328 கிடையாது, 338 வரும். 338 தான் நேஷனல் கமிஷன், அதாவது தாழ்த்தப்பட்டோருக்கான தேசிய ஆணையம். அதுதான் தப்பு. ஸோ 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்டோட இயர் என்னன்னு கேட்குறாங்க, 1976. நல்லாவே தெரிஞ்சது. 57th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1980 டீல்ஸ் வித் ஆன்டி டிஃபெக்ஷன் லா. அதாவது கட்சித்தாவல் தடை சட்டத்தை தான் 52வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் 1985 வந்து பண்ணுறது. 1/3 ஆஃப் மெம்பர்ஸ் ஆஃப் ராஜ்யசபா ரிட்டையர் எவ்ரி 2 years. நம்ம அதை பார்த்துக்கிறோம். அவங்களுக்கு வந்து டோட்டலாக வந்து தூக்கிட்டு மறுபடியும் எலெக்ஷன்லாம் கிடையாது. அதாவது ஒவ்வொரு
2 வருஷத்துக்கும் 3ல் 1 பங்கு மெம்பர்ஸ் வந்து ராஜ்யசபாலேருந்து ரிட்டையர் ஆகிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படி தான் வந்து பண்ணாங்க. டோட்டலாக வந்து இது பண்ண மாட்டாங்க. ஸோ 2 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் பார்த்தோன்னா 1/3 ஆஃப் மெம்பர்ஸ் ராஜ்யசபாலேருந்து 3ல் 1 பங்கு உறுப்பினர்கள் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஓய்வு பெறுகின்றனர். விச் அமெண்ட்மெண்ட் ரைட் டு ப்ராப்பர்ட்டி அபாலிஷ் பை தி இந்தியன் கான்ஸ்டியூஷன்? 44th. ஸோ 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி பார்த்தா 31 ஆர்டிகல் 31ல் இருக்கும் ரைட் டு ப்ராப்பர்ட்டின்னு சொல்லிட்டு. ஸோ அதை என்ன பண்ணுவாங்கன்னா தூக்கிடுவாங்க. தூக்கிட்டு நெக்ஸ்ட் பார்த்தோன்னா 300A அப்படின்ற ஆர்டிக்கலில் லீகல் ரைட்ஸை மாற்றுவாங்க. ஸோ அதான் வந்து எந்த அமெண்ட்மெண்ட் பார்த்தோன்னா 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட். இப்போ அப்பாயின் சிபிசி பிரசிடென்ட் தான். சென்ட்ரல் விஜிலன்ஸ் அதாவது மைய ஊழல் தடுப்பு ஆணையாளரை நியமனம் செய்வது பார்த்தோன்னா குடியரசுத் தலைவர். ஓகே, இது எந்தெந்த இது பார்த்தோம்னா எந்தெந்த மந்த் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஸோ பட்ஜெட் செஷன் அப்படின்னு பார்த்தோம்னா பிப்ரவரி. மான்சூன் செஷன் பார்த்தோம்னா ஜூலை. மணிபில் பார்த்தோம்னா மணிபில் வந்து லோக்சபாவில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அது வின்டர் செஷன் பார்த்தோம்னா நவம்பர். ஸோ இது எப்படி நான் வச்சுக்கோன்னா, ஸோ நார்மலாக வந்து வின்டர்னாவே என்னது குளிர் காலமா. ஸோ குளிர் எப்போ அந்த டைமில் நவம்பர் டிசம்பர் அந்த மாதிரி டைமில் தான் ரொம்ப குளிராக இருக்கும். ஸோ அப்படின்னும் போது வின்டர் செஷன் வந்து நவம்பர் நான் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா பட்ஜெட் சீசன் அதை விட்டுருங்க. மான்சூன் செஷன் பார்த்தோம்னா ஜூலை. ஸோ ஜூன் ஜூலை அந்த மாதிரி டைமில் தான் மழை பயங்கரமாக வரும். ஸோ அப்போ அந்த டைமில் தான் நம்மளுக்கு மான்சூன் வரும் இல்லையா. ஸோ அதை வச்சு நான் வச்சுக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்களும் வச்சுருக்காங்க. ஸோ மணிபில் பார்த்தோம்னா லோக்சபாவில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க, அதை தெரிஞ்சிடும். ஸோ பட்ஜெட் செஷன் பார்த்தோம்னா பிப்ரவரி. வரவு செலவு கூட்டத்தொடர் பார்த்தோம்னா பிப்ரவரி. பருவகால கூட்டத்தொடர் ஜூலை. பண மசோதா பார்த்தோம்னா மக்களவை. குளிர்கால கூட்டத்தொடர் நவம்பர். In which year was Panchayat Raj system introduced in Tamil Nadu? 1958. தமிழ்நாட்டில் பஞ்சாயத்து ராஜ் சட்டம் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது பார்த்தோம்னா 1958. கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா கிளாஸ் வித் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் as follows. அதாவது 6 இந்திய அரசியலமைப்பில் உள்ள அடிப்படை உரிமைகள் அதோட எண்ணிக்கை பார்த்தோம்னா 6. ஃபர்ஸ்ட் 7 இருக்கும். அதுக்கப்புறம் தான் ரைட் டு ப்ராப்பர்ட்டி அதை வந்து நீக்கிட்டு மீதி வந்து 6. இப்போ வந்து 6 இருக்கு. Which article of constitution make provision for the appointment of law officials attorney general? ஸோ அட்டார்னி ஜெனரல் அதாவது அரசு தலைமை வழக்கறிஞருக்கான ஆர்டிகல் கேட்குறாங்க. அவ்வளோதான். இதுதான் வளவலன்னு கேட்குறாங்க. 76 நமக்கு தெரிஞ்சது தான். CAG 148 அட்டார்னி ஜெனரல் 76. ஓகே மேட்ச். ஓகே, இதுவும் சூப்பர். ஸோ நம்மளுக்கு நல்லாவே தெரியும். 370 ஜம்மு காஷ்மீர் தான். 153 பார்த்தோம்னா கவர்னர். 163 CM. 170 லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. 370 ஜம்மு காஷ்மீர். 153 ஆளுநர். 163 முதலமைச்சர். 170 சட்டப்பேரவை. பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி வாஸ் அப்பாயிண்டட் 1956. ஸோ அந்த பஞ்சாயத்துக்காக இது பண்ணாங்களே 3 டயர் அதாவது 3 அடுக்கு இது பண்ணது பார்த்தோம்னா இவங்க தான் பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி. ஸோ அவங்க அப்பாயின்மெண்ட் பண்ணது 1956. Which one of the following statement is correct regarding the qualification of Supreme Court judge? ஸோ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் உச்ச நீதிமன்ற நீதிபதியோட தகுதிகள் என்னன்னு கேட்குறாங்க. அவ்வளோதான். ஸோ ஓகே, இதில் எது வந்து கரெக்ட்னு கேட்குறாங்க. சரி பார்க்கலாம். மஸ்ட் பி சிட்டிசன் ஆஃப் இந்தியா. ஆமாப்பா, குடியரசு மக்களாக இருக்கணும். மஸ்ட் ஹாவ் ஒர்க் அட்லீஸ்ட் 5 years as advocate in high courtனு சொல்கிறாங்க. ஸோ அதாவது 5 வருடம் வழக்கறிஞராக இருக்கணும் அப்படின்றாங்க ஹைகோர்ட்டில். அது 10 வருஷம் வந்து ஹைகோர்ட்டில் வந்து அட்வொகேட்டாக இருக்கணும். இல்லைன்னா பார்த்தோம்னா 5 வருஷம் வந்து ஜட்ஜாக இருக்கணும். இதை மாற்றி கொடுத்துருந்தாங்க. ஸோ மஸ்ட் ஹாவ் ஒர்க் அஸ் அட்வொகேட். முன்சிப் கோர்ட் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. மாவட்ட நீதிமன்றத்தில் ஒர்க் பண்ணலாம் அவசியம் கிடையாது. இது இருந்தாவே போதும். ஸோ ஷி மஸ்ட் ஹவ் அட்டைன் 65 years ஆஃப் ஏஜ். அதாவது அவங்களுக்கு 65 வயசு முடிஞ்சிட்டு வந்து ரிட்டையர்மெண்ட்டு 65 வயசுல இவங்க போடுவாங்கன்றாங்க. அது வந்து தப்பு. அப்படிங்கும்போது ஒன்று மட்டும் தான் கரெக்ட். த மேக்ஸிமம் பெர்மிசிபிள் கேப் பிட்வீன் 2 செஷன் ஆஃப் பார்லிமெண்ட். ஸோ நாடாளுமன்றத்தில் 2 கூட்டங்களுக்கு இடையில் இருக்கும் கால இடைவெளி பார்த்தா 6 மாதம். 6 மாதம் தான் இருக்கணும். அதுக்கடுத்து பார்த்தோன்னா நெக்ஸ்ட் செஷன் கூட்ட ஆரம்பிச்சிடணும். அதுதான் 6 மாதம். ஸோ வைஸ் பிரசிடென்ட் ப்ரெசைட்ஸ் ஃபார் த மீட்டிங் ஆஃப் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ். ஆமாம், அவர் தான் பண்ணுவார். ஹீ செலக்டட் பை த கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ். நோ, இவர் வந்து இன்டெரக்ட் எலெக்ஷன் மூலியமாக தான் பண்ணுவார். ஸோ இஸ் நாட் அப்படி. ஸோ அப்படின்போது சரி. 6 வந்து ஃபால்ஸ். துணை குடியரசுத் தலைவர் வந்து மாநிலங்களவை கூட்டங்களுக்கு தலைமை இருக்கிறார். கரெக்ட். அவர் மாநிலங்கள் அவையில் தேர்ந்தெடுக்கப்பட்டவன்றது தவறு. ஹூ இஸ் செலக்டட் as 14th பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா? ராம்நாத் கோவிந்த். ஸோ இது ரொம்ப முக்கியம். அந்த லிஸ்ட்டு பார்த்தோம்னா படிச்சுக்கணும். நீங்கள் ஒரு 2-3 நாள் 4-5 டைம் படிச்சிங்கன்னாவே நம்மளுக்கே ஒரு இது வந்துடும். ஒரு மண்டையில் ஏறிடும். டக்குன்னு பார்த்தோன்னே வந்துடும். ஸோ அப்படின்போது பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பிஎம் கூட கேட்டிருக்காங்க. ஸோ அதையும் பார்த்துக்கிறது பெட்டர். விச் ஆர்டிகல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் மேக்ஸ் ப்ரொவிஷன் ஃபார் அப்பாயின்மெண்ட் ஆஃப் லா ஆஃபீஸர்? ஸோ அட்டார்னி ஜெனரல் கேட்குறாங்க. என்ன கேட்டால் தலைமை வழக்கறிஞர் 76. அதுதான் பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி. பல்வந்த் ராய் மேத்தா குழு பார்த்தோம்னா 1956 பஞ்சாயத்துக்காக 3 டயர் இது பண்ணுறாங்க. ஸோ ஜுடிஷியல் நீதி புனராய்வு பார்த்தோம்னா யூஎஸ்ஏலேருந்து எடுத்திருக்காங்க. ஹூ இஸ் செலக்டட் ராம்நாத் கோவிந்த் 14வது. ஓகே,
இதுவுமே நம்ம பார்த்துட்டோம். ஓகே, நெக்ஸ்ட். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட்? அது எது சரியானது? த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இஸ் ஹெட் ஆஃப் த ஸ்டேட் அப்படின்னா, ஆமாம், அவர் தான் ஹெட் ஆஃப் த ஸ்டேட். ஆல் எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் யூனியன் வெஸ்ட் பை பவர். ஆமாம், அவர் எல்லா நாட்டோட நிர்வாகம் பார்த்தோம்னா அவர் கையில் தான் வந்து இருக்கு. ரெண்டுமே கரெக்ட் தான். நெக்ஸ்ட் வைஸ் மினிஸ்டர், அதான் பார்த்தோம். டயார்கி. ஓகே, எந்த சட்டம் மத்திய அரசாங்கத்தின் இரட்டை ஆட்சி முறைமையை ஏற்படுத்தி இதுமே பார்த்தோம். டயார்கி, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935. விச் டிவிஷன் ஆஃப் கான்ஸ்டியூஷன் எக்ஸ்பிளைன்ஸ் த ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன்? சுரண்டலுக்கு எதிரான உரிமை கூறும் இந்திய அரசு பார்த்தா 23, 24. ஓகே, பீரியட் டியூரிங் இஸ் த கவர்னர் ஆஃப் ஸ்டேட் ஆக்ட் அஸ் த ரியல் ஹெட் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் இஸ். அதாவது ஒரு மாநில ஆளுநர் உண்மையான நிர்வாக தலைவராக எப்போ இருப்பாங்க பார்த்தோன்னா அவசர நிலை காலங்களில் மட்டும் தான் இருப்பார். மற்றபடி ஜஸ்ட் ஒரு நாமினல் மாதிரி தான் இருப்பாங்க. சிஎம் தான் மற்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு கிடப்பாரு. ஓகே, நெக்ஸ்ட் ஆர்டிகல் இது எது தவறுன்னு கேட்குறாங்க. ஸோ இதுவும் நம்ம பார்த்தோம். ப்ரொடக்ஷன் ஆஃப் லைஃப் வந்து 21 வரும், 14 தப்பு. நெக்ஸ்ட், விச் இஸ் த ராங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் ரூல் ஆஃப் லா? அதை கீழ்கண்டவற்றில் சட்டத்தின் ஆட்சி பற்றி தவறான கூற்று எதுன்னு கேட்குறாங்க. எல்லாருமே சட்டத்தை முன்னாடி சமன்றது கரெக்டு. அதே மாதிரி சட்டம் எழுச்சின்றது கரெக்டு. சட்டம் மேன்மையானதுன்றது கரெக்டு. பட் வந்து அதிகாரிகளுக்கு சிறப்பு தகுதி எதுவுமே வந்து இந்த ரூல் ஆஃப் லா படிக்க எதுவுமே கொடுக்கல. ஸோ ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் ஆஃபீஸர்ன்றது தான் தப்பு. How many members were nominated by the British in the cabinet mission in 1946? அதாவது கேபினட் மிஷன் வந்து 1946ல 3 பேர் கொண்ட குழு வந்து வருவாங்க. தூதுக்குழு, அமைச்சரவை தூதுக்குழு 3 பேர் தான் வந்திருப்பாங்க. ஸோ அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க எத்தனை பேர் வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ 3 பேர். ஸோ யார் யார் வந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா பென்டிக்ட் அப்படின்றவர் வருவார். நெக்ஸ்ட்டு கிரிப்ஸ், அடுத்து அலெக்சாண்டர். இவங்க 3 பேர் தான் வந்திருப்பாங்க. இந்த 3 பேர் சேர்ந்தவங்க தான் கேபினட் மிஷன் 1946ல வந்திருப்பாங்க. நெக்ஸ்ட், ஓகே, ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் பார்த்தோம்னா 21A. ஃபாதர் ஆஃப் இது வந்து சர்தார். ஓகே, பார்த்தோம். நம்பர் ஆஃப் பெஞ்சஸ் ஆஃப் சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல்ஸ் இந்தியா பார்த்தோம்னா 17. அதாவது இந்தியாவில் உள்ள மத்திய நிர்வாக தீர்ப்பாயத்தோட அமர்வுகள் பார்த்தோம்னா 17. ஸோ ஜட்ஜ் ஆஃப் ஹைகோர்ட் ஷால் ஹோல்ட் ஆஃபீஸ் அண்டர் த ஏஜ் ஆஃப் 62. உயர்நீதிமன்றத்தின் ஒரு நீதிபதி 62 வயது வரை வந்து பதவி வகிப்பார். இதே வந்து உச்ச நீதிமன்றம் பார்த்தோம்னா 65. The status of chief election commissioner of India equivalent to that of. அதாவது இந்திய தலைமை தேர்தல் ஆணையரின் அதிகாரங்கள் யாருக்கு இணையானது அப்படின்னு பார்க்கும்போது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ், உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு சமமான அளவுக்கு பவர் இருக்கு சீஃப் எலெக்ஷன் கமிஷனருக்கு. இன் விச் லாங்குவேஜ் த நேஷனல் பிளட்ஜ் வாஸ் இனிஷியேட்டட்? தெலுங்கு. அதாவது தேசிய உருது மொழி முதல்ல எந்த மொழியில் உருவாக்கப்படுது பார்த்தோம்னா தெலுங்குல தான் உருவாக்குச்சு. 0 hour is in practice since 1962. ஸோ பூஜ்ய நேரம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு பார்த்தோம்னா 1962. 1962 தான் பூஜ்ய நேரம் 0 hour அப்படின்றது ப்ராக்டிஸ் வந்துச்சு. ஸோ டு இன்ட்ரடியூஸ் மணி பில் இன் பார்லிமெண்ட் த ப்ரியர் பெர்மிஷன் ஆஃப் டேஸ் இஸ் நீடட். பிரசிடென்ட், அதாவது பாராளுமன்றத்தில் வன மசோதையை அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடி பிரசிடென்ட் கிட்ட வந்து நம்ம அப்ரூவல் வாங்கணும். ஸோ அதை தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் வந்து பிரசிடென்ட் கிட்ட அப்ரூவல் வாங்கினதுக்கப்புறம் ஜஸ்ட் ராஜ்யசபா வந்து ஒரு ஃபார்மாலிட்டிக்காக கொடுத்துட்டு 14 வந்து அவங்க அப்ரூவ் பண்ணாங்கன்னா ஓகே, இல்லைனா அப்படி டைரெக்டாக அப்ரூவ் பண்ணிடுவாங்க. creamy layer concept was first introduced in the case of. செழுமை அடுக்கினர் என்னும் கருத்தானது முதலில் அறிமுகப்படுத்தப்பட்ட வழக்கு பார்த்தோம்னா இந்திரா சாவ்னி வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. ஸோ இதில் தான் ஃபர்ஸ்ட் இந்த creamy layer கான்செப்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. Which committee was appointed in 1986 to deal with revitalization of Panchayat Raj Institution for Democracy and Development? 1981 ஆண்டில் மக்களாட்சி மற்றும் மேம்பாட்டிற்காக பஞ்சாயத்து நிறுவனங்களை புத்துயிர்ப்பிக்க அப்படின்னு சொல்லிட்டு அமைக்கப்பட்ட குழு தான் எல்எம் சிங்வி கமிட்டி. எப்போ பார்த்தோம்னா 1986. The mandate of the Official Language Commission under Article 344 is or எது ட்ரூ அப்படின்னு கேட்குறாங்க. அரசியலமைப்பு சட்ட சரத்து 344 கீழ் உருவாக்கப்பட்ட ஆட்சி மொழி ஆணையத்தின் பணி கீழ்கண்டவற்றுள் எதுன்னு கேட்குறாங்க.
ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா இந்திய ஒன்றியத்தின் ஆட்சி மொழியாக ஹிந்தியை படிப்படியாக அமல்படுத்துவது. அதே மாதிரி இந்திய ஒன்றியத்தின் ஆட்சி மொழியாக ஆங்கிலத்தை பயன்படுத்துவதை குறைத்துக் கொள்வது. இங்கிலீஷை கம்மி பண்ணிட்டு ஹிந்தி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணுறது வந்து அதிகப்படுத்துறது தான் 344ஓட ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக ஒரு இதாக வச்சுருக்காங்க போல இருக்கு. ஸோ ரெண்டுமே வந்து கரெக்ட் தான். The word socialist and secular were added to preamble of Indian Constitution by. ஸோ சோசியலிசம் அண்ட் மதசார்பற்ற அப்படின்ற வார்த்தைகள் வந்து எந்த சட்ட திருத்தப்படி சேர்த்துன்னு நமக்கு நல்லாவே தெரியும். 42வது சட்ட திருத்தம் 1976. ஸோ ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் டிக்ளேர்ட் அஸ் கிளாசிக்கல் லாங்குவேஜ் இன் இந்தியா பார்த்தோம்னா தமிழ் தான் 2004. விச் ஆஃப் த ஃபாலோயிங் குரூப் கன்ஸ்டியூட் த ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் கமிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது மாநிலங்கள் அமைப்பு ஆணையத்தின் இடம்பெற்ற குழு. ஃபாசல் அலி, பனிக்கர், குன்ஸ்ரு இவங்க 3 பேர் தான் வந்து ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் கமிஷனில் ஈடுபட்டுவாங்க. ஃபாசல் அலி, பனிக்கர், குன்ஸ்ரு மாநிலங்கள் அமைப்பு ஆணையத்தில் இடம்பெற்ற குழு. Jagdeep Singh versus State of Haryana 2007 is a case related to members MLA MP support from outside. அதாவது ஜெகதீப் சிங் வெர்சஸ் ஹரியானா மாநில அரசு வழக்கு பார்த்தோம்னா எதோட தொடர்புனா உறுப்பினர்கள் எம்எல்ஏ எம்பி பார்த்தோம்னா வெளியிலிருந்து ஆதரவு தருதல் அதை பற்றின ஒரு ரிலேட்டடான கேஸ் தான் இந்த ஜெகத் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஹரியானா. விச் இஸ் த லோயஸ்ட் லேயர் ஆஃப் பஞ்சாயத்து ராஜ். அதாவது பஞ்சாயத்து ராஜ் அமைப்பில் கீழ்நிலைன்னு பார்த்தோம்னா கிராம சபை தான் கீழ்நிலை. விமன் ரெப்ரஸன்டேட்டிவ் ஆன் பஞ்சாயத்துனா 33%. உள்ளாட்சி தேர்தலில் பெண்களுக்கான இடஒதுக்கீட்டு 33%. விச் ஆர் த ஃபாலோயிங் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் டீல் வித் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் 4A. அரசியலமைப்பு எந்த பகுதி பார்த்தோம்னா அடிப்படை கடமைகள் பற்றி சொல்லணும் 4A. ஆர்டிகல் பார்த்தோம்னா 51A. நெக்ஸ்ட் The chairman and members of National Human Rights Commission are appointed by President and recommendation of committee which consists of எத்தனை பேர்னா 6 மெம்பர்ஸ். அதாவது தேசிய மனித உரிமை ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படும் வேளையில் 6 பேர் கொண்ட குழு அவர்களுக்கு பரிந்துரை செய்வார்களாம். Which are the following constitutional amendment states that appointment of the same person as a governor for 2 or more states. அதாவது ஒரே நபர் 2 இல்லைன்னா அதுக்கு மேற்பட்ட மாநிலங்கள் கூட ஆளுநராக நியமிக்கப்படலாம் அப்படின்னு சொல்ற சட்ட திருத்தம் எதுன்னு கேட்குறாங்க. 7th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் 7வது சட்ட திருத்தம். அதே மாதிரி which are the following constitutional amendment provided Delhi special status பார்த்தோம்னா 69வது அமெண்ட்மெண்ட். டெல்லிக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுத்த அமெண்ட்மெண்ட் பார்த்தோம்னா 69th அமெண்ட்மெண்ட் 69வது சட்ட திருத்தம். ஓகே. இன் விச் இயர் த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி எலெக்டட் இட்ஸ் பெர்மனன்ட் சேர்மன் பார்த்தோம்னா 1946. இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை நிரந்தர தலைவர் எந்த ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட 1946. விச் ஆர் த ஃபாலோயிங் கேசஸ் டீல்ஸ் வித் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ராம் சரண்ஸ் கேஸ். அதாவது கீழ்கண்டவற்றில் அடிப்படை கடமைகளோடு தொடர்புடைய வழக்கு பார்த்தோம்னா ராம் சரண் வழக்கு. அன்டச்சபிலிட்டி ஆர்டிகல் 17 தான் தீண்டாமை. ஜவஹர்லால் நேரு பிலீவ் ஆன் சோசியலிசம் பேஸ்ட் ஆன் காம்பினேஷன் ஆஃப் டெமோக்ரஸி அண்ட் சிவில் ரைட்ஸ். அதாவது ஜவஹர்லால் நேருவோட சோசியலிசம் பற்றிய நம்பிக்கை மக்களாட்சி குடிமை உரிமையும் கலந்தது தான் வந்து அவரோட சோசியலிசமோட ஒரு நம்பிக்கை. மக்களாட்சி டெமோக்ரஸி சிவில் ரைட்ஸ். இன் ஃபர்ஸ்ட் லோக் அதாலத் 1986. முதல் லோக் அதாலத் நடைபெற்ற ஆண்டு 1986. ஓகே. எந்தெந்த மாதிரி இது பார்த்தோம்னா யார் எந்த இதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்குறாங்க. ஓகே. இந்தியா நம்ம ஃபர்ஸ்ட் இந்தியாவே போவோம். தியோக்ரஸினா செம்மையா ஆச்சு. இந்த மாதிரி ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் பாகிஸ்தான் ஈரான்லாம் எடுத்திங்கன்னா முஸ்லீம்ஸ் மட்டும் தான் இருப்பாங்க. ஸோ அவங்க தான் வந்து மெயின் இதாக இருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து தியோக்ரஸி அப்படின்னா. ஸோ செகுலரிசம் அப்படின்னா எல்லாருமே இருப்பாங்க. மதச்சார்பின்மை அப்படின்வாங்களே அது இந்தியா. டைரக்ட் டெமோக்ரஸி பார்த்தோம்னா சுவிட்சர்லாந்து. ஸோ அந்த நம்ம மறைமுக எலெக்ஷன் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. டைரக்ட் டெமோக்ரஸி தாங்க. ஸோ கம்யூனிசம் பார்த்தோம்னா சைனா தான். கம்யூனிசம்னா பொதுவுடைமை வந்து சைனா. ஓகே. பை விச் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வாஸ் சிக்கிம் annexed as full-fledged ஸ்டேட் ஆஃப் இந்தியன் யூனியன் பார்த்தா 36வது திருத்த சட்டம் 1975 படி தான் சிக்கிமே ஒரு முழு மாநிலமாக இணைத்தது. அரசியலமைப்பு திருத்த சட்டம் எதுன்னு பார்த்தோம்னா 36வது திருத்த சட்டம் 1975. சிக்கிம்க்கு 36வது திருத்த சட்டம் 1975. When did Parliament enact the Official Language Act 1963 தான் அலுவல் மொழி சட்டம் பாராளுமன்றத்தில் இயற்றப்பட்டது 1963. The doctrine basic feature of Indian Constitution was propounded in the judgment of Keswananda Bharati versus Union of India 1973. அதாவது இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் அடிப்படை கூறுகள் என்ற கோட்பாடு எந்த வழக்கில் தீர்ப்பில் உருவானது பார்த்தோம்னா கேசவானந்த பாரதி வெர்சஸ் இந்தியன் ஒன்றியம் 1973. அதில் தான் உருவானச்சான் அடிப்படை கூறுகள் அப்படின்ட்டு. ஸோ பார்லிமெண்ட் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் இன் பிளேஸ் பவர் இஸ் வெஸ்டட் வித் எலெக்டட் லெஜிஸ்லேச்சர். அதாவது பாராளுமன்றம் அரசாங்க முறை எதை அப்படின்ற பொருள் என்ன அப்படின்னா அதிகாரங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் கொண்டிருப்பது. தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் தான் அதிகாரர்கள் சொல்றது தான் பாராளுமன்ற சிஸ்டம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பார்ட் 14A ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ரிலேட்டட் டு ட்ரிபியூனல் தீர்ப்பாயங்களை பேஸ் பண்ணத்தான் 14A.
விச் இஸ் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகே. இந்தியா கான்ஸ்டியூஷன் வந்து ரிட்டன் பண்ணலாம். ஆமாம், இந்திய அரசியலமைப்பு ஒரு எழுதப்பட்ட அரசியலமைப்பு. கரெக்ட். இந்தியன் கான்ஸ்டியூஷன் கன்சிஸ்ட் ஆஃப் ஃபீச்சர்ஸ் ஆஃப் போத் ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் ரிஜிஸ்ட்ரி. ஆமாம், ரெண்டுமே இருக்கு. நெகிழும் மற்றும் நெகிழா இயல்பு ரெண்டுமே. இந்தியன் கான்ஸ்டியூஷன் செக்குலர் ஸ்டேட். ஆமாம், செக்குலர் ஸ்டேட் தான். அதுவும் கரெக்ட் தான். அடுத்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் எகேன்ஸ்ட் ஃபெடரல் சிஸ்டம் கவர்மெண்ட்ல எகேன்ஸ்ட்லாம் கிடையாது. கூட்டாட்சி இதுவும் இருக்குல்ல நம்மகிட்ட. ஸோ அப்படிங்கும்போது 4 தப்பு. 1 2 3 மொத்தம் கரெக்ட். விச் கண்ட்ரி enacted ரைட் டு இன்ஃபர்மேஷன் லா ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா, அதாவது தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 வந்து நம்ம நாட்டில் வந்து இது பண்ணிப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா 2005 இந்தியானா ஸ்வீடனில் தான் ஃபர்ஸ்ட் இது பண்ணியிருப்பாங்க ரைட் டு இன்ஃபர்மேஷன் லா. விச் ஆர் த ஃபாலோயிங் பேர் இஸ் நாட் மேட்ச் கரெக்ட்லிட்டாங்க. கான்ஸ்டியூஷன் அசம்பிளியோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் 9/12/1946. நெக்ஸ்ட் பார்த்தா ஃபைனல் செஷன் பார்த்தோம்னா January 24, 1950. கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அடாப்டட் நேஷனல் ஃபிளாக் பார்த்தோம்னா July 22, 1947. அப்போ வந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நேரு மூட் அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் வந்து November 13, 1946 அப்படின்றாங்க. ஸோ November 13 கிடையாது, December 13 தான் வரும். December 13, 1946. அதாவது அரசியலமைப்பின் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் December 9, 1946. கரெக்ட். அதே மாதிரி அரசியலமைப்பு நிர்ணய சபையின் இறுதி கூட்டம் பார்த்தோம்னா 24 January 1950 கரெக்ட். அரசியலமைப்போட நிர்ணய சபை தேசிய கொடி ஏற்றுக்கொண்ட நாள் பார்த்தோம்னா 22 July 1947. அதுவும் கரெக்ட். பட் நேரு முக்கிய நோக்கங்கள் தீர்மானம் பார்த்தோம்னா அரசியலமைப்பு நிர்ணய சபை கொண்டு வந்தது November 13 கிடையாது, 1946 கிடையாது, December 13, 1946 தான் அவர் மூவ் பண்ணியிருப்பார் டிராஃப்ட். ஸோ த கேஸ் என்பி காரே வெர்சஸ் செலக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இஸ் ரிலேட் டு, அதாவது என்பி காரே வெர்சஸ் இந்திய தேர்தல் ஆணையம் எனும் வழக்கு எதனால் தொடர்பு பார்த்தோம்னா டிட்டர்மைனிங் த குவாலிஃபிகேஷன் ஆஃப் பெட்டிஷனர் டு சேலஞ்ச் த வேலிடிட்டி ஆஃப் எலெக்ஷன் அண்ட் த பிரசிடென்ட். அதாவது குடியரசுத் தலைவர் தேர்தல் தகுதி நிலை குறித்து வினவும் மனுதாரருக்கு இருக்க வேண்டிய தகுதிகள் பற்றி சொல்கிறது தான் இந்த கேஸ் என்பி காரே. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் பேர் இஸ் நாட் மேட்ச் ப்ராப்பர்லி. ஓகே. ஸோ நிர்வாக தீர்ப்பாயம்னாலே நம்மளுக்கு தெரியும் 323A and B. ஆல் இந்தியா சர்வீஸ்னாவே 312 நம்மளுக்கு நல்லாவே தெரியும். நெக்ஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கெடியூல் ஏரியா ட்ரைபல் ஏரியா 244 நம்மளே பார்த்தோம். ஸோ இன்டர்ஸ்டேட் கவுன்சில் வந்து 261 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்டர்ஸ்டேட் கவுன்சிலோட ஆர்டிக்கல் பார்த்தோம்னா 263, 261 கொடுத்துருக்காங்க, தப்பு. ஸோ 260 இன்னொன்று பார்த்தோம்னா 262 பார்த்தோம்னா இன்டர்ஸ்டேட் ரிவர் டிஸ்பியூட், வாட்டர் டிஸ்பியூட் பற்றி பார்த்துருப்போம். ஸோ இன்டர்ஸ்டேட் கவுன்சில் பார்த்தோம்னா 263. ஸோ 261 வந்து இன்டர்ஸ்டேட் கவுன்சிலோட தப்பு. ஸோ இன்டர்ஸ்டேட் கவுன்சில் பார்த்தோம்னா 263, இன்டர்ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட் 262. ஓகே. கான்செப்ட் ஆஃப் ரூல் ஆஃப் மீன்ஸ், அதாவது ரூல் ஆஃப் லா, சட்டத்தின் ஆட்சி அப்படின்ற கருத்தாக்கமானது என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ முன்னே நான் பார்த்தோம் ஈக்வாலிட்டி பிஃபோர் லா அப்படின்றது கரெக்டு. அதே மாதிரி தன்னிச்சையான அதிகாரம் என்பது இல்லாமல் இருப்பதும் கரெக்டு. ஸோ பாராளுமன்றம் வந்து மேல் அதிகாரத்தை இருக்குது அப்படின்னு சொல்கிறது வந்து கண்டிப்பாக ரூல் ஆஃப் லா இருக்க வாய்ப்பே கிடையாது. எதுவுமே சுப்ரிமசி இது பெருசு அது பெருசுன்னு சொல்லிட்டு ரூல் ஆஃப் லா சொல்லவே சொல்லாது, எல்லாமே ஈக்குவல் தான் சொல்லும். ஸோ அப்படிங்கும்போது செகண்ட் ஆப்ஷன் அப்படியே தூக்கிடலாம். ஸோ ஏ பி போச்சா, 3 மட்டும் வராது, ஃபஸ்ட்டு வரும்ன்றது தெரியும். தன்னிச்சையான அதிகாரம் எதுவுமே இருக்காது அப்படின்னு அதை வச்சு கண்டுபிடிச்சலாம் 1 and 3 தான் அப்படின்ட்டு. ஸோ ஆன்டி டிஃபெக்ஷன் லா 52nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1985. 52nd அமெண்ட்மெண்ட் 1985 கட்சித்தாவல் தடை சட்டம். கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா வாஸ் ஃப்ரேம்ட் பை ரான்சாக்கிங் ஆல் அதர் கான்ஸ்டியூஷன். சொன்னது யார் அப்படின்னு பார்த்தோம்னா டாக்டர் பி ஆர் அம்பேத்கர். அதாவது இந்திய அரசமைப்பு சட்டமானது பிற அரசமைப்பு சட்டங்களிலிருந்து சூறையாடி செய்யப்பட்டது அப்படின்றாரு. கரெக்டு தான். நாமளே லிஸ்ட்டே வச்சுருக்கோம். ஸோ யூஎஸ்ஏ கிட்டேருந்து எதை எடுத்தோம், ஐரிஷ் கிட்டேருந்து எதை எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படின்னும் போது கரெக்டு தான். விச் ஆர் த ஃபாலோயிங் வேர் இஸ் நாட் மேட்ச் ப்ராப்பர்லின்றாங்க. ஸோ 9 பஞ்சாயத்து கரெக்ட் தான். பஞ்சாயத்துகள் 9 வந்து பஞ்சாயத்து கரெக்டு தான். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா 15 பார்த்தோம்னா எலெக்ஷன். ஸோ 7 வந்து யூனியன் பிரதேசங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யூனியன் டெரிட்டரியோட பார்ட் என்னன்னு பார்த்தோம்னா 8, 7 கிடையாது. ஸோ அதுதான் தப்பு. அது 7 வந்து தூக்கிட்டாங்களாமா. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் கரெக்ட் வித் ரெகார்ட் டு த பவர் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் பிரசிடென்ட்ஸ். ஓகே. ஸோ பிரசிடென்ட்டோட பவர் என்னென்ன அப்படின்றாங்க. குடியரசுத் தலைவரோட அதிகாரம் தொடர்பான எந்த வாதம் தவறு கேட்குறாங்க. தவறாக சரியான்னு பார்க்கணும். பிரசிடென்ஷியல் அட்ரஸ் போத் ஹவுசஸ் ஆஃப் பார்லிமெண்ட். ஓகே, அட்ரஸ் பண்ணலாம். குடியரசுத் தலைவர் 2 வகைகளுமே உரை நிகழ்த்த முடியும். எஸ், கரெக்ட் தான். அதே மாதிரி பிரசிடென்ட் ஹேஸ் ரைட் டு சென்ட் மெசேஜஸ் டு ஹவுசஸ் ஆஃப் பார்லிமெண்ட். குடியரசுத் தலைவர் வந்து நாடாளுமன்றத்தின் 2 அவைகளுக்குமே செய்திகளை அனுப்ப முடியும். அதே மாதிரி ஜாயின்ட் சிட்டிங் கூட்டத்தொடரை வந்து கூட்டுறதுக்கு இவருக்கு வந்து பவர் இருக்குன்றாரு. பிரைம் மினிஸ்டருக்கு தான் அந்த பவர் இருக்குது. பிரசிடென்ட் வந்து அந்த ஜாயின்ட் சிட்டிங்லேயும் வரமாட்டார். ஸோ அது வந்து தப்பு. பிரசிடென்ட்ஸ் எல்லாம் வித சம்மன் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட் இல்லாமல் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்டை ஒத்தி வைக்கவும் கூட்டவும் பிரசிடென்ட்டுக்கும் இது இருக்குது, பவர் இருக்குது. ஆர்டிகல் 21A ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்லி எதாவது பார்த்தோம்னா 21 பார்த்தோம்னா ரைட் டு
ஸோ ஆர்டிகல் 21 21 பார்க்கும்போது ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி, அதேமாதிரி 21A பார்த்தோம்னா ரைட் டு லிமிட் எஜுகேஷன் அப்படிங்கும்போது 1 and 4. அதாவது உயிர் வாழ்வதற்கான உரிமை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரம் தான் ஆர்டிகல் 21. 21A பார்த்தோம்னா அடிப்படை கல்விக்கான உரிமை. இப்போ 1 and 4. ஸோ ஹவு மெனி டேஸ் பிஃபோர் த நோட்டீஸ் ஆஃப் இம்பீச்மெண்ட் மோஷன் எகெயின்ஸ்ட் பிரசிடென்ட் ஹேஸ் டு பி கிவன் டு த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஸோ எத்தனை நாட்களுக்கு முன்னதாக குடியரசுத் தலைவருக்கு எதிரான ராஜதுரோக விசாரணை அறிவிப்பு வழங்கப்படும் என்ன 14 நாளுக்கு முன்னாடியே வந்து வழங்கிடணும். இன் ஸ்டேட் மணி பில் கேன் பி இன்ட்ரடியூஸ்ட் இன் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மட்டும் தான், சட்டப்பேரவையில் மட்டும் தான் மணி பில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி அந்த இதில் பார்த்தோம்னா லோக்சபாவில் okay. Women who has been married to Indian citizen can acquire Indian citizen by means of registration. Citizenship Act was enacted in the year 1956 by Indian Parliament சொல்றாங்க. ஸோ இந்திய குடிமக்களை திருமணம் செய்து கொண்ட பெண்கள் பதிவு செய்வதன் மூலமாக இந்திய குடியுரிமையை பெறலாம். இது கரெக்டு. இது இந்திய நாடாளுமன்றம் 1956 ஆண்டு குடியுரிமை சட்டம் நிறைவேற்றப்படுறது தப்பு. 1955 1955 தான் குடியுரிமை சட்டம் பார்த்தோம்னா ஏற்றப்படுது. ஸோ ஏ வந்து ட்ரூ, ஆர் வந்து தப்பு. ஓகே, விச் ஆர் த ஃபாலோயிங் ஆர்டிகல் அத்தாரைசஸ் பார்லிமெண்ட் ஆஃப் ஃபார்ம் நியூ ஸ்டேட். பின்வரும் விதிகளில் எது புதிய மாநிலத்தை உருவாக்க பாராளுமன்றத்தின் அதிகாரி அளிக்கிறது பார்த்தோம்னா விதி 3. விதி 3 என்ன சொல்லுதுன்னா, அதாவது புதுசாக வந்து நியூ ஸ்டேட்டை உருவாக்கலாம், பேர் மாற்றலாம், அதே மாதிரி பவுண்ட்ரி எல்லையை வந்து அல்டர் பண்ணலாம், மாற்றலாம். ஸோ இந்த மாதிரியான இது பார்த்தோன்னா பார்லிமெண்ட்டுக்கு தான் அந்த பவர் இருக்குது. So many political parties were recognized as the national parties of the first general election 1952 பார்த்தோம்னா 4. 4 தான் ஃபர்ஸ்ட் வரும். அதாவது ஃபர்ஸ்ட்டில் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஐ திங்க் 40 சம்திங், அதாவது 2 டிஜிட்டில் வந்து வரும். அவ்வளோ பேர் வந்து ஃபர்ஸ்ட் இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் 4 பார்ட்டிக்கு மட்டும் தான் ஃபர்ஸ்ட் அது வந்து ரெகக்னைஸ் அங்கீகரிக்கப்பட்ட இதுவாக வந்து வரும். ஸோ த 3 பிரிட்டிஷ் கேபினட் மெம்பர்ஸ் ஆஃப் கேபினட் மிஷன் 1946. ஸோ முன்னே பார்த்தோம் தூதுக்குழுவில் 3 பேர் வந்தாங்கட்டு. யார் யாருன்னு பார்த்தோம்னா பத்திக் லாரன்ஸ், சர் ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸ், அப்புறம் ஏவி அலெக்சாண்டர். இவங்க எல்லாமே தான் ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸ். இவங்க 3 பேர் தான் தூதுக்குழுவோட சேர்ந்த 3 பேர். வாஸ் த சேர்மன் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி. ஓகே, அரசியலமைப்பு நிர்ணய சபையின் பேரவையின் தலைவராக வந்து பார்த்தோம்னா ராஜேந்திர பிரசாத். ஹவு மெனி டைம்ஸ் டஸ் த பார்லிமெண்ட் மீட்டிங் நார்மலி 3 டைம். நடைமுறையில் நாடாளுமன்றம் ஆண்டுக்கு எத்தனை முறை கூட்டப்படுதுன்னா 3 டைம். ஹவு மெனி டேஸ் மணி பில்ஸ் கேன் பி டிலே பை ராஜ்யசபா பார்த்தா 14 நாள். பீப்புள் ஆஃப் இந்தியா ஆர் கிவன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பை விச் ஆர் த ஃபாலோயிங் கான்ஸ்டியூஷன். அதாவது இந்திய மக்களுக்கு அடிப்படை உரிமைகளை இந்திய அரசியலமைப்பு தான் வழங்கியுள்ளது. ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வாஸ் கான்ஸ்டியூஷன். அதாவது தேசிய மனித உரிமைகள் ஆணையம் எப்போ ஏற்படுத்தப்பட்டது பார்த்தோன்னா 1993. ஏன்னா அது வந்து நான் கான்ஸ்டியூஷனல் பாடி தான் அது. ஸோ அது ஸ்டார்ட் பண்ணது பார்த்தோன்னா 1993 1993. இந்தியா ஒரு செக்குலர் ஸ்டேட், சமய சார்பற்றது. ஓகே, டேஸ் அமெண்ட்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் எனுமரேட் ஃபண்டமெண்டல் டியூட்டி. ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டி பார்த்தோன்னா எத்தனாவது பார்ட் பார்த்தோன்னா 4, பகுதி 4 ஆ. விச் அமெண்ட்மெண்ட் ஆல்சோ நோன் அஸ் நகர்பாலிகா ஆக்ட் ப்ரொவைடட் ஃபார் செட்டிங் அப் 3 டைப்ஸ் முனிசிபல் பாடி பார்த்தோம்னா 74வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் தான் வந்து அரசியலமைப்பு திருத்தம் நகர்பாலிகா சட்டம் என்று அறியப்படும் 3 வகையான நகராட்சி அமைப்புகள் எல்லாமே வழிவகை செஞ்சது. பார்த்தோம்னா 74வது திருத்த சட்டம். நகர்பாலிகா ஆக்ட் அப்படின்னாவே 74வது திருத்த சட்டம். ஜம்மு காஷ்மீர் 370. ஓகே, சேர்மன் ஆஃப் த டிராஃப்டிங் கமிட்டி யார் பார்த்தோம்னா அரசியலமைப்பு வரவு குழுவின் தலைவர் பார்த்தோம்னா அம்பேத்கர். பல்வந்த் ராய் மேட் 56. ஓகே, நெக்ஸ்ட் ஆர்டிகல் 30 தான் பார்த்தோம்னா கிராண்ட்ஸ் ரைட் டு மைனாரிட்டிஸ் டு எஸ்டாப்ளிஷ் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன். அதாவது சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்களை அனுமதிக்கும் அரசியலமைப்பு பார்த்தோம்னா 30. ஸோ ஓகே, இந்தியாவில் மொத்தம் எத்தனை யூனிட் டெரிட்டரிஸ் இருக்குன்றாங்க 7. ஸோ இப்போ இது வந்து இதுவாக இருக்கும் 9 நினைக்கிறேன். 9 யூனிட் டெரிட்டரிஸ் இருக்குது இப்போ. ஸோ மினிமம் ஏஜ் ரெக்வயர்ட் ஃபார் voting 18. வாக்குரிமை பெறுவதற்கு வந்து 18. விச் ரூல் இஸ் நோன் அஸ் ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஓகே, இந்திய அரசியலமைப்பின் இதயம் உயிர் பார்த்தோம்னா 32. விச் ஒன் இஸ் தேர்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் ஆர்கன் பார்த்தோம்னா ஜுடிஷியரி. ஃபர்ஸ்ட் லெஜிஸ்லேச்சர், நெக்ஸ்ட் எக்ஸிக்யூட்டிவ், அதுக்கடுத்து தான் ஜுடிஷியரி. ஃபர்ஸ்ட் சட்டமன்றம், அடுத்து செயலாட்சிக்குழு, அதுக்கப்புறம் நீதித்துறை. The article inserted by the constitution for implementation of GST. ஸோ ஜிஎஸ்டியோட ஆர்டிகல் என்ன கேட்குறாங்க, ஆர்டிகல் 279A. The government of India has set up a high-level committee on Indian diaspora under the chairmanship of L.M. Singhvi on September 2000. இந்த ஆண்டு இந்திய அரசாங்கம் வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்காக L.M. சிங் தலைமையிலான உயர்மட்ட குழுவினை உருவாக்கியது. செப்டம்பர் 2000. அதாவது வெளிநாடு இந்தியர்களுக்கான ஒரு உயர்மட்ட குழுவை இது பண்ணது L.M. சிங்வி. ஆள் யாருன்னா L.M. சிங்வி. எப்போன்னு பார்த்தோம்னா செப்டம்பர் 2000. ஸோ இது எப்படி வேணாலும் கேட்கலாம். ஹூ மெயின்டைன் லா அண்ட் ஆர்டர் இன் டிஸ்ட்ரிக்ட். ஸோ டிஸ்ட்ரிக்டில் மாவட்ட அளவில் சட்ட ஒழுங்கை பராமரிப்பு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், மாவட்ட ஆட்சி தலைவர். Legislative Council is a permanent body and cannot be dissolved
ஈச் மெம்பர் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் சர்வ்ஸ் ஃபார் த டெர்ம்ஸ் இஸ் 6 இயர்ஸ். அதாவது சட்ட மேலவை இருக்கு இல்லையா, நிலையான அமைப்பாகும். அது ஒவ்வொரு உறுப்பினரும் பதவிக்காலம் எத்தனை ஆண்டு பார்த்தோம்னா 6 வருஷம். ஸோ 5 வருஷம் போட்டாதீங்க, 6 வருஷம் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு. சட்ட மேலவை. Which writ is issued by judiciary to free a person who has been detained illegally. அதாவது தவறான ஒருவர் காவலில் வைக்கப்பட்டால் அவரை விடுதலை செய்ய எவ்வகையான நீதி பேராணை நீதிமன்றம் பயன்படுத்துறது தான் ஹேபியஸ் கார்பஸ், செயலுறுத்து நீதி பேராண்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பயன்படுத்தி அவங்கள இது பண்ணலாம். ஸோ சிவில் சீஃப் விஜிலன்ஸ் கமிஷனர் இஸ் அப்பாயிண்ட் ஆன் ரெக்கமெண்டேஷன் ஆஃப். ஸோ தலைமை ஊழல் தடுப்பு ஆசிரியர் ஆணையர் பார்த்தோம்னா யாருடைய பரிந்துரை அடிப்பில் நியமனம் செய்யப்படுகிறான்னா பிரசிடென்ட் இருப்பார். ஸோ அவர் கூட யாரெல்லாம் இருப்பாங்கன்னு பார்த்தோம்னா ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு கமிட்டி ஆஃப் பிரைம் மினிஸ்டர், ஹோம் மினிஸ்டர், லீடர் ஆஃப் ஆப்போசிஷன். அதாவது பிரதமர், உள்துறை அமைச்சர், எதிர்கட்சி தலைவர் 3 பேர் இருப்பாங்க. பிரதமர், உள்துறை அமைச்சர், எதிர்கட்சி, இவங்க எல்லாருமே இருப்பாங்க. ராஜ்யசபா ஹேஸ் ஈக்குவல் பவர் வித் லோக்சபா. எதில் பார்த்தோம்னா அமெண்டிங் த கான்ஸ்டியூஷன். ஸோ அரசியலமைப்பு திருத்தத்தில் பார்த்தோம்னா ராஜ்யசபாவுக்கு நிகரான ஒரு இது பார்த்தோம்னா லோக்சபா இருக்குது. அதாவது பார்த்துருக்கோம் 2 ஹவுஸ்லுமே வந்து ஓகே ஆச்சுன்னா மட்டும்தான் அமெண்ட்மெண்ட் வந்து பாஸ் ஆகும்னு சொல்லிட்டு முன்னே பார்த்துருக்கோம். ஓகே எதுலேருந்து எடுத்தாங்க அப்படின்ட்டு. ரூல் ஆஃப் லா வந்து யூகேலேருந்து, ஜுடிஷியல் ரிவ்யூ பார்த்தோம்னா தெரியும் யூஎஸ்ஏ. ஆர்டிகல் 356 பார்த்தோம்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935ன்றாங்க. அதாவது இந்த ஸ்டேட் எமர்ஜென்சி இதெல்லாம் இருக்கு இல்லையா, 356னாவே ஸ்டேட் எமர்ஜென்சி தானே. ஸோ அதே மாதிரி ஸ்டேட் அசம்பிளி வந்து டிசால்வ் பண்ணலாம் அது மூலிமா. ஸோ அந்த இதை வந்து பார்த்தோம்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 தான். அதுதான். ஸோ டிபிஎஸ்பி வந்து நமக்கு நல்லாவே தெரியும், ஐரிஷ் ரிப்பப்ளிக். ஸோ சட்டத்தின் ஆட்சி இங்கிலாந்து, நீதி புலனாய்வு அமெரிக்கா. 356வது இதுனா 1935ஆம் ஆண்டை இந்தியா அரசாங்க சட்டம். அரசின் வழிகாட்டு நெறிமுறை அயர்லாந்து குடியரசு. ஓகே எந்த இயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே பார்க்கலாம். ரயில்வே பட்ஜெட் வந்து 1921. சிஏஜி பார்த்தோம்னா 1950. இன்டெக்ரல் ஃபினான்ஷியல் அட்வைசர் பார்த்தோம்னா 1976. பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி அது பார்த்தோம்னா 1921. ரெண்டுமே சேம் இயர் வந்திருக்கு. ஓகே ரயில்வே பட்ஜெட் பார்த்தோம்னா 1921. தலைமை கணக்கு மற்றும் தணிக்கை அதிகாரி அவங்க யாருன்னா 1950. ஒன்றிணைந்த நிதி ஆலோசகர் பார்த்தோம்னா 1976. பொது கணக்கு குழு 1921. ஓகே ஹூ இஸ் த எக்ஸ் அஃபிஷியல் சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா? வைஸ் பிரசிடென்ட் தான். மாநிலங்களின் யார் பதவி வழி தலைவராக இருப்பேன் பார்த்தோம்னா குடியரசு துணைத் தலைவர். நெக்ஸ்ட் ஓகே எந்தெந்த கமிஷன் எந்தெந்த இயர்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து நல்லாவே தெரிஞ்சது பார்த்தோம்னா பல்வந்த் ராய் ஸோ தெரிஞ்சவங்களுக்கு ஓகே. பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி பார்த்தோம்னா 1956. மண்டல் கமிஷன் தெரியும் 1999. ஸோ சர்க்காரியா பார்த்தோம்னா 1980 வரும். ஸோ அப்படி இருக்கும்போது ஜானகிராமன் கமிட்டி 1992. ஸோ இப்படி தெரிஞ்சதை வச்சு ஃபஸ்ட்டு போட்டு தெரியாத பார்க்கலாம். ஸோ ஜானகிராமன் குழு பார்த்தோன்னா 1992. சர்க்காரியா குழு பல்வந்த் ராய் மேத்ரா குழு 1956. மண்டல் 1980. சர்க்காரியா 1990. ஓகே Which are the following enjoys the constitutional status? அதாவது கீழ்கண்டவற்றில் அரசியலமைப்பு அடிப்படையிலானவை அப்படின்னு எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நம்ம முன்னே பார்த்தோம் எது வந்து அரசியலமைப்பு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது அடிப்படையாக இருந்ததுன்னு சொல்லிட்டு ஃபினான்ஸ் கமிஷன் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம். நித்தி ஆயோக்லாம் பின்னாடி தானே வந்தது. இது ஜோனல் கவுன்சில், என்டிசி இது எல்லாமே பின்னாடி தான் இருந்துச்சு. அதே மாதிரி யூஜிசியும் பின்னாடி கடைசியாக தான் வந்துச்சு. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது எலெக்ஷன் கமிஷன் அதே மாதிரி ஃபினான்ஸ் கமிஷன் இது 2 தான் வந்து ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூஷன் இதுலேயே வந்து இருந்துச்சு. அதாவது 324 எலெக்ஷனுக்கு, தேர்தல் ஆணையமுக்கு, நிதி ஆணையம் 218 வரும் இல்லையா. நெக்ஸ்ட் அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ் இஸ் அண்டர் த டெரிட்டரியல் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் விச் கோர்ட்? ஸோ கல்கத்தா ஹைகோர்ட் தான் இது யூஸ் பண்ணுது. அந்தமான் நிக்கோபார் தீவுகள் எந்த நீதிமன்ற அதிகார எல்லைக்கு உட்படுறதுனா கல்கத்தா ஹைகோர்ட். ராஜமன்னா கமிட்டி ரெக்கமெண்ட் அபாலிஷன் ஆஃப் ஐஏஎஸ் அண்ட் ஐபிஎஸ். ஆமாம் அவங்க தான் அதை அபாலிஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ணிப்பாங்க. ஸோ ஐஏஎஸ் ஐபிஎஸ் பை த பிரின்சிபல் ஆஃப் ஃபெடரலிசம் அண்ட் மினிஸ்ட்ரியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அது ஸ்டேட் லெவல். அதுக்கு ரீசனும் அதான் சொல்லுவாங்க. அதாவது ராஜ்மன்னா குழு ஐஏஎஸ் அண்ட் ஐபிஎஸ் ஆகியவற்றை ஒழிக்க பரிந்துரைத்தது. ஐஏஎஸ் மற்றும் ஐபிஎஸ் ஆகியவை மாநில அளவிலான அமைச்சரவை பொறுப்புணர்வு மற்றும் கூட்டாட்சி கொள்கை மீறுவதாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால தான் வித் ரெஃபரன்ஸ் டு த கான்ஸ்டியூஷன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் கரெக்ட்லி மேட்ச். ஓகே எது எந்தெந்த லிஸ்ட்டில் இருக்குது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த லிஸ்ட்டு படிச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக வச்சுக்கலாம். ஸோ பார்க்கலாம். ஃபாரஸ்ட் வந்து பொதுப்பட்டியலில் இருக்குது. ஓகே மாற்றிட்டாங்க, நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ எல்லாமே கரெக்டு தான். ஸோ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து கான்கரண்ட் லிஸ்ட்டில் வந்து கிடையாது, யூனியன் லிஸ்ட்டில் தான் வரும்னு நினைக்கிறேன். அதுதான் தப்பு. ஹூ செட் த பிரியமல் இஸ் ஹாரோஸ்கோப் ஆஃப் அவர் செவரின் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் பார்த்தா கேஎம் முச்சி தான் சொல்வார். முகப்பிரி என்பது
இறைமையான மக்களாட்சி குடியரசன் ஜாதகமாகும் என்று கூறியிருப்பதான K.M. முன்ஷி. The Constitution of India was drafted by that started working on December 9, 1946. Indirectly elected Constitutional Assembly. அதாவது மறைமுகமான தேர்வு செய்யப்பட்ட அரசமைப்பு அவையம் மூலமாக தான் December 9, 1946 அப்போ இந்திய அரசியலமைப்பு வரையறை செய்ய துவங்கியது. ஓகே, ஹவு மெனி டைம்ஸ் பார்த்தோம்னா பிரசிடென்ட் ரூல் இம்போஸ் இன் தமிழ்நாடு வந்து 4 டைம் பார்த்தோம்னா பிரசிடென்ட் ரூல் வந்து தமிழ்நாட்டில் இம்போஸ் பண்ணியிருக்காங்க. CVC was set up under the recommendation of சந்தானம் கமிட்டி. அதாவது சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிட்டி, மத்திய ஊழல் தடுப்பு ஆணையம் வந்து பரிந்துரை செஞ்சது எதுன்னு பார்த்தோம்னா சந்தானம் கமிட்டி தான். அதே மாதிரி CBIயும் அவங்க தான். In which case the Supreme Court laid down a new doctrine of the basic structure பார்த்தோம்னா கேசவனந்த பாரதி. அதில் 1973 பண்ணியிருப்பாங்க. எந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் இந்த அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்பு என்ற கொள்கையை பயன்படுத்தினா கேசவனந்த பாரதி வழக்கு. When was the Tamil State Human Rights Commission established பார்த்தோம்னா 17th April 1997. ஸோ 1994 வந்து ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 94 or 93ல பட் வந்து அது தமிழ்நாட்டுக்கு வந்தது பார்த்தோம்னா 17th April 1997 தான். Which one of the following is non-communal political party? கீழ்கண்டதில் எது வகுப்பு சாராத அரசியல் கட்சின்னு பார்த்தோம்னா அசோம் கன பரிஷத், அது மட்டும்தான் வகுப்பு சாராத அரசியல் கட்சி. ஆர்டிகல் விச் எம்பசைஸ் பஞ்சாயத் ராஜ், ஆர்டிகல் 40. ஆர்டிகல் 40 தான் பார்த்தோம்னா பஞ்சாயத் ராஜ் அதை பற்றி வந்து சொல்லும். ஆர்டிகல் விச் எம்பவர்ஸ் ஸ்டேட் அப்பாயின்மெண்ட் செப்பரேட் மினிஸ்டர் ஃபார் ட்ரைபல்ஸ். ஸோ ட்ரைபல்ஸ்க்கு தனியாக வந்து ஒரு ஸ்டேட் மினிஸ்டர் வந்து அப்பாயின் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஆர்டிகல் சொல்லணும் 164. எந்த சரத்து மாநிலம் தனியாக மலைவாழ் ஜாதியினருக்காக அமைச்சரை நியமிக்க வழிவகை செய்யறதுனா 164. The Hindu Marriage Act 1950 applies to the whole India except Jammu and Kashmir state. இந்தியாவில் பார்த்தோம்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநிலம் தவிர்த்து இந்து திருமண சட்டமான 1955 வந்து பொருந்தும். ஸோ சிட்டிசன் இதுவும் 1955 தான், இந்து திருமண சட்டமும் 1955 தான். இந்த ஆர்டிகல் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஸ்ட்ரெஸிங் அண்ட் ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா பார்த்தோம்னா 14. ஸோ சட்டத்தை முன்பு சமம் அப்படின்னு சொல்கிறது பார்த்தோம்னா 14. The article of constitution நித்தி ஆயோக் கமிஷன் வாஸ் கிரியேட்டட். நித்தி ஆயோக் ஆணையம் வந்து எப்போ நிறுவப்பட்டுச்சுன்னா January 1, 2015. January 1, 2015 தான் நிதி ஆயோக் அப்படின்ற ஆணையம் பார்த்தோம்னா நிறுவச்சு. In which year ஆந்திர பிரதேஷ் ஹைகோர்ட் வாஸ் ரீநேம்ட் as ஹைதராபாத் ஹைகோர்ட் 2014. ஸோ பிரிஞ்சதுக்கப்புறம் ஆந்திர பிரதேசோட ஹைகோர்ட் பார்த்தோம்னா ஹைதராபாத் ஹைகோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2014 பேர் மாற்றிக்கும். The minimum strength of state legislative council, அதாவது மாநில சட்டமன்ற மேலவையில் குறைந்தபட்ச உறுப்பினர் பார்த்தோம்னா 40 பேர் இருக்கணும் குறைந்தபட்சம். In which one of the following is general election of Lok Sabha not held? அதாவது கீழ்கண்டதில் எந்த ஆட்டில் மக்களவை பொதுத் தேர்தல் நடக்கவில்லைன்னு கேட்குறாங்க 1997. Part 9 of Indian Constitution deal with பஞ்சாயத்து. நம்ம பார்த்தோம் இந்திய அரசியலமைப்பில் 9வது பகுதி பார்த்தோம்னா பஞ்சாயத்து பண்ணது. Which one of the following states was not came into the being the year 1980 தான் சிக்கிம். கீழ்கண்ட மாநிலங்களில் ஏதோ 1987 ஆண்டு புதிய மாநிலமாக அறிவிக்கப்படவில்லை பார்த்தோன்னா சிக்கிம் தான் வந்து அறிவிக்கப்படவில்லை. Which article of Indian Constitution deals with fundamental liberties? So அடிப்படை கடமைகள் எல்லாமே 51A. The whips in the Indian Parliament are appointed on based on the Convention of Parliamentary Control. அது இந்திய பாராளுமன்றத்தில் கொறடாக்கள் நியமனம் செய்யப்படும் அடிப்படை பார்த்தோன்னா பாராளுமன்ற அரசாங்கத்தின் மரபுகளின் அடிப்படையில் தான் கொறடாக்கள் வந்து அப்பாயின்ட் பண்ணுறாங்க. ஸோ the constitutional provisions regarding disqualification and grounds of defection. கட்சித்தாவல் மூலிமா வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணுறாங்களே அது எந்த ஸ்கெடியூலில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 10வது ஸ்கெடியூல் வந்து இருக்குது. ஆர்டிகல் 368 of Indian Constitution provides for 2 types of amendments. அதாவது 368 வந்து அமெண்ட்மெண்ட்ஸ் தெரியும். அதில் எத்தனை டைம் பார்த்தோம்னா நார்மல் மெஜாரிட்டி ஸ்பெஷல் மெஜாரிட்டி சொல்லிட்டு 2 டைப் ஆஃப் அமெண்ட்மெண்ட் இருக்குது. இந்த எலெக்ஷன் அப்படி தான் நினைக்கிறேன். எலெக்ஷன் ப்ராசஸ் இந்த ஸ்டேட் லெவலில் சூப்பர்வைஸ் பை சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸ். அதாவது ஸ்டேட் லெவலில் நடக்கிற மாநில அளவில் நடக்கிற தேர்தல் பார்த்தோம்னா மேற்பார்வை செய்ய வந்து சீஃப் எலெக்ஷன் ஆஃபீஸர் தான் பண்ணுவார். கமிஷனர் கிடையாது, கலப்பிக்கூடாது. விச் ஆர் த ஃபாலோயிங் நாட் இன்க்ளூடட் இன் ரைட் டு ஃப்ரீடம். ஸோ ரைட் டு ஃப்ரீடமில் எது இன்க்ளூட் பண்ணல? சுதந்திர உரிமை கீழே எது பார்த்தோம்னா பேச்சுரிமை கருத்துரிமை கண்டிப்பாக இருக்குது. அதே மாதிரி எது வேணாலும் எந்த வேலை வேணாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஓகே. எங்கே வேணாலும் அசம்பிள் பீஸ்ஃபுல்லி வித்தவுட் ஆர்ம்ஸ் ஓகே அதுவும் இருக்குது. ப்ராக்டிஸ் ஓன் ரிலிஜன் அண்ட் கன்சர்வ் ஓன் கல்ச்சர் அந்த மாதிரி தங்களுடைய மதத்தையும் பண்பாடையும் பின்பற்றும் உரிமை வந்து அது வந்து இன்க்ளூட் பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க. எது வேணாலும் பண்ணலாம், மாறினாலும் மாறிக்கலாம். த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி டுக் த ஃபாலோயிங் டைம் இன் ப்ரிப்பேரிங் த கான்ஸ்டியூஷன். ஸோ இது புக் பேக் கொஸ்டின் தான். 2 years 11 months 18 days. இது வந்து நாள் வந்து 7 வருஷம் வந்து எடுத்துச்சு. ஸோ the following statement கரெக்ட். ஸோ the term of office of governor வந்து 5 வருஷம். ஆமாம், ஆளுநர் பதவிக்காலம் 5 வருஷம் கரெக்ட் தான். He can remain in office till the successor enters upon the office of governor. ஆமாம், ஆளுநர் பதவிக்காலம் முடிவடைந்த போதிலும் பின்னாடி வர வரைக்கும் இவர் வந்து பதவியில் வந்து இருக்கலாம். ரெண்டுமே கரெக்ட் தான். The tenure of member of legislative council சட்ட மேலவை உறுப்பினர் வந்து 6 வருஷம் பண்ணி பார்த்தோம். ஸோ ராஜ்யசபாவில் 250 மெம்பர்ஸ்
ஸோ எத்தனை வில்லேஜ் பஞ்சாயத்து இருக்குன்னு கேட்குறாங்க மொத்தமாக தமிழ்நாட்டில் 12,619 வில்லேஜ் பஞ்சாயத்து வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. ஹூஸ் ரிப்போர்ட் இஸ் ஹெல்ட் அஸ் மேக்னா கார்ட்டா ஆஃப் பஞ்சாயத் ராஜ் சிஸ்டம்னா பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி. ஸோ பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டியோட ரிப்போர்ட் தான் வந்து பஞ்சாயத் ராஜ் முறையில் மகாசாசனம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷன் கேம் டு ஃபோர்ஸ் 26 January 1950. ஹூ அப்பாயின்ஸ் த கவர்னர் ஆஃப் ஸ்டேட்? பிரசிடென்ட். மாநில ஆளுநர் நியமனம் செய்வர் குடியரசுத் தலைவர். ஹூஸ் த பொலிட்டிக்கல் ஹெட் ஆஃப் கார்பரேஷன் பார்த்தோம்னா மேயர். அதாவது மாநகராட்சியின் அரசியல் ரீதியான தலைவர் பார்த்தோம்னா மேயர் தான். த பிரான்ச் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட் வாஸ் ஸ்டார்டட் இன் மதுரை. மதுரையில் வந்து எப்போ வந்து உயர்நீதிமன்ற மதுரை கிளையை தொடங்கட்டாங்கன்னா 2004. இந்த டேர்ம் டெமோக்ரஸி ஃபர்ஸ்ட் யூஸ் பை ஹெரோடாட்டஸ். இப்போ மக்களாட்சி சொல்லி பார்த்தோம்னா ஹெரோடாட்டஸ். விச் ஆர் த ஃபர்ஸ்ட் ஸ்டேட் இன் இந்தியா டு பி கிரியேட்டட் ஆன் பேசிஸ் ஆஃப் லாங்குவேஜ் பார்த்தோம்னா ஆந்திர பிரதேஷ். ஸோ ஆந்திர பிரதேசம் ஃபர்ஸ்ட் மொழி அடிப்படையில் உருவாக்கப்பட்ட முதல் இந்திய மாநிலம். ஃபெடரல் ஸ்டேட் இஸ் கைடட் பை ஸ்ட்ராங் டிசைர் ஃபார் நேஷனல் யூனிட்டி. இட் இஸ் டெவலப்ட் அவுட் ஆஃப் நெசசரி ஃபார் யூனியன் ஆஃப் இண்டிபெண்டன்ட் ஸ்டேட்ஸ். தனிப்பட்ட மாநிலங்களின் ஒற்றுமையின் தேவை கருதி இது உருவாக்கப்பட்டது. இது கூட்டாட்சி. வலுவான தேச ஒற்றுமையின் விருப்பத்தின் பேரில் கூட்டாட்சி வழி நடத்தப்படுகிறது. ஸோ ரெண்டுமே கரெக்டு, ஆறுன்றது கரெக்டான இதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அக்கார்டிங் டு சிட்டிசன்ஷிப் ஆக்ட் ஆஃப் 1955 ஹவு மெனி மெம்பர்ஸ் ஹஸ் பின் பிரிஸ்கிரைப் ஃபார் அக்வயரிங் சிட்டிசன்ஸ் பார்த்தா 5. ஸோ 5 முறையில் வந்து இது பண்ணலாம், அக்வயர் பண்ணலாம். அதேமாதிரி 3 முறையில் வந்து இழக்குவாங்க. விச் ஆர் த ஆர்டிகல்ஸ் கம்ஸ் அண்டர் ரைட் ஆஃப் ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன் 25, 28 வந்து ரைட்ஸ் ஆஃப் ரிலிஜன். மனித சுதந்திர உரிமையின் கீழ் வரும் சட்டம், மத சுதந்திர உரிமையின் கீழ் வரும் சட்ட விதிகள் 25-28. த salary and other perks of CAG is equated with judge of Supreme Court. அதாவது தலைமை தணிக்கை கட்டுப்பாட்டு அதிகாரி சம்பளம் பார்த்தோம்னா உச்சநீதிமன்ற ஜட்ஜோட அவங்களோட வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன் விச் வே த ப்ராசஸ் ஆர் ஷேர்ட் பிட்வீன் த ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் லிஸ்ட் சிஸ்டம். ஸோ பட்டியல் போட்டிருக்காங்க இல்லையா, அந்த பட்டியல் மூலியமாக தான் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ரெண்டுக்கும் நடுவில் இருக்க அதிகாரம் வந்து பகிரப்படுது. தெரியும், சென்ட்ரல் ஸ்டேட்டு, அதுக்கப்புறம் கான்கரண்ட் பொது பட்டியல் அப்படின்றது. ஸோ நெக்ஸ்ட் ஈச் ஸ்டேட் இஸ் ஹெடட் பை கவர்னர். ட்ரூ தான். கவர்னர் இஸ் எலக்டட் பை எலக்டோரல் காலேஜ் கன்சிஸ்ட் ஆஃப் எலக்டட் மெம்பர் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஸோ எலக்டோரல் காலேஜ்லாம் பண்ணுறது கிடையாது. ஸோ அப்படின்போது 6 வந்து தப்பு. ஸோ தேர்தல் மூலியமாக தேர்ந்தெடுக்கப்பட்டும் சட்டமன்ற உறுப்பினர்களை ஆளுநரை தேர்ந்தெடுக்கின்றன. தேர்வுக்குள்ள அதில் பிரசிடென்ட் மட்டும் எலக்டர் இது வருவாங்க, ப்ளஸ் வைஸ் பிரசிடென்ட். அக்கார்டிங் டு த 73rd Amendment Act which specifies what amount of population of state may not constitute பஞ்சாயத் at intermediate level. அதாவது பஞ்சாயத் சமிதி 73வது திருத்த சட்டத்தின்படி மக்கள் தொகையின் அடிப்படையில் எந்த அளவுக்கு கீழ் உள்ள ஒரு மாநிலம் இடைநிலை அமைப்பை உள்ளாட்சி அமைப்பில் உண்டாக்க முடியாது பார்த்தோம்னா 20 லட்சம் பீப்புள் கம்மியாக இருக்கிறத பார்த்தோம்னா அவங்களால இன்டர்மீடியட் லெவலான பஞ்சாயத்து சமிதி வந்து உருவாக்க முடியாது. ஸோ 20 லட்சத்தை விட அதிகமாக இருக்கணும். விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூ அபவுட் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. ஸோ இது வந்து எது ட்ரூன்னு கேட்குறாங்க. ஸோ அடாப்டட் ஆன் November 26, 1949, enacted on January 26, 1950. ஓகே, அதாவது Jan 26, 1950 2 இதில் கொடுத்துருக்காங்க, ஏசிலையும். ஸோ ஏற்றுக்கொள்ளப்பட்டது சட்டமாக்கப்பட்டது ரெண்டுமே ஒரே நாள்லாம் கிடையாது. ஏற்றுக்கொள்ளப்பட்டது பார்த்தோம்னா அந்த கடைசி நாள் 1949 November 26 அப்போது. பட் ஆனால் வந்து சட்டமாக்கப்பட்டது பார்த்தோம்னா January 26, 1950 தான் சட்டமாக்கியிருப்பாங்க. Who is the ex-officio chairman of Rajya Sabha Vice President? Okay. Member of Finance Commission 280. நிதிக்குழு உறுப்பினர்கள் 280. தேர்தல் ஆணைய உறுப்பினர்கள் பார்த்தோம்னா 324. UPSC உறுப்பினர்னாவே 316. SCST Commission 338. The President of India is accepting head of the state. அதாவது இந்திய குடியரசுத் தலைவர் வந்து செயலாட்சித்துறையோட தலைவர் ஆவர். அவர் இராணுவத்தின் முப்படை தளபதி ஆவார். ரெண்டுமே ட்ரூ தான். முப்படைகள் டிஃபென்ஸ் ஃபோர்ஸோட ஹெட்டு வேறு எல்லாமே தான். ஸோ அதுக்கும் அது டிஃபென்ஸ் ஃபோர்ஸில் ஹெட்டாக இருக்கிறனாலலாம் வந்து மொத்தமாக இந்தியாவுக்கு ஹெட்டாக இருக்கணும் அப்படின்றது கிடையாது. ஸோ ஏ ட்ரூ தான், பட் ஆர்ன்றது நாட் எக்ஸ்ப்ளனேஷன், கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ இன் கேஸ் ஆஃப் லோக்சபா த கோரம் டு கன்ஸ்டியூட் சிட்டிங் ஆஃப் ஹவுசஸ் என்னன்னு கேட்குறாங்க. மக்களவையில் அவையை நடத்துவதற்கு தேவையான குறைந்தபட்ச உறுப்பினர்கள் எண்ணிக்கை பார்த்தோம்னா மொத்த உறுப்பினர்கள் வந்து 10ல் 1 பங்கு. 10ல் டோட்டல் மெம்பர் இருக்காங்கன்னா அதில் 10ல் 1 பங்கு, அதாவது ஒரு 500 பேர் இருக்காங்கன்னா அதில் ஒரு 100 பேர் வந்து இருந்தாங்கன்னா தான் அதாவது இது பண்ண முடியும், அந்த மக்களவை வந்து நடத்த முடியும். ஸோ 1/10 ஆஃப் டோட்டல் மெம்பர்ஷிப். விச் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் ஃபார் இந்தியன் பிளானிங் கமிஷன். அதாவது இந்திய திட்ட கமிஷன் வந்து எது சரியானவை அப்படின்றாங்க, எல்லாமே கரெக்டுன்றாங்க. இட் இஸ் நாட் டிஃபைன்ட். ஆமாம், ஃபர்ஸ்ட் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து எழுதலை, பின்னாடி தான் வந்து மெம்பர்ஸ் அண்ட் வைஸ் சேர்மன் ஆஃப் இட் டு நாட் ஹேவ் ஃபிக்ஸ்டு ஒர்க்கிங் டியூரேஷன். ஃபிக்ஸ்டாக எல்லா நேரத்தும் வேலை செய்யணும் அப்படின்றலாம் எதுவுமே கிடையாது. அவங்க வந்து ஒரு நிரந்தர ஊழியரும் கிடையாது. மெம்பர்ஸ் டு நாட் ரெக்வயர் எனி மினிமம் எஜுகேஷன். உறுப்பினர்களுக்கு குறைந்தளவு கல்வித்தரம் வேண்டியதில்லை, என்ன படிச்சிருக்கணும். வைஸ் சேர்மன் ஷுட் பி அப்பாயிண்டட் பை பிரைம் மினிஸ்டர் அப்படின்றாங்க. ஸோ வைஸ் சேர்மன் பிரைம் மினிஸ்டர் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. எல்லாமே கரெக்ட் தான். ரைட் டு பிரைவசி இன் ஏ ஃபண்டமெண்டல் இஸ் ஏ ஃபண்டமெண்டல் ரைட் பிலாங்ஸ் டு விச் ஆர் த ஃபாலோயிங் ஆர்டிகல். அதாவது தனி உரிமை என்பது என் உரிமை என்ற இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் வருகிறது. அதோட ஆர்டிகல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பார்ட்டி
பார்ட் 3 ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல் ஃப்ரம் 12 to 35. அதாவது 12லேருந்து 35குள்ள ரைட் டு ப்ரைவேசி அப்படின்றது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட் வந்து வருது அப்படின்றாங்க. How many units are there? நீதி பேராணைகளின் எண்ணிக்கை 5. In which are the following electorate participates in government indirectly representative democracy? அதாவது எத்தகைய முறையில் அரசாங்கத்தின் வாக்காளர்கள் மறைமுகமாக பங்கேற்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது மறைமுகமாகவே டைரக்ட் டெமோக்ரஸி வராது. முடியாட்சின்றதே நம்மளுக்கு கிடையாது. ஸோ சிறு குழு வச்சு நம்மளுக்கு வராது. ஸோ அப்படின்னா ரெப்ரஸென்டேட்டிவ் பிரதிநிதித்துவ மக்கள் வச்சு தான் டைரக்ட் இன்டைரக்ட். இன் விச் ரைட் டு ப்ராப்பர்ட்டி ஹஸ் பீன் அபாலிஷ் பார்த்தோம்னா 1978 ரைட் டு ப்ராப்பர்ட்டி அபாலிஷ் பண்ணிடுவாங்க 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி. சொத்துரிமை நீக்கப்பட்ட ஆண்டு 1978. டுயல் பார்ட்டி சிஸ்டம்னா பிரிட்டிஷ் அண்ட் அமெரிக்கா இரு கட்சி முறையை பார்த்தோம்னா பிரிட்டிஷ் அண்ட் அமெரிக்காவில் தான் இரு கட்சி முறை இதை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. எவ்ரி ஸ்டேட் ஹாஸ் எ சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸர் தே ஆர் அப்பாயிண்டட் பை பிரசிடென்ட். ஸோ ஒவ்வொரு மாநிலத்தில் உள்ள தலைமை தேர்தல் அதிகாரியை வந்து அப்பாயின்ட் பண்ணுறது பார்த்தோம்னா பிரசிடென்ட் தான். ஸோ ஸ்டேட் லெவலில் இருக்க எலெக்ஷனை பார்த்துக்கிறது இவங்க சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸர் தான், கமிஷனர் கிடையாது. ஒவ்வொரு மாநிலங்களும் ஓகே விச் ஆர்டிகல் ஆஃப் கான்ஸ்டியூஷன் கேரண்டி 7 ஃப்ரீடம் ஃபார் சிட்டிசன் பார்த்தா ஆர்டிகல் 19. எந்த அரசியலமைப்பு விதி 7 அடிப்படை உரிமைகளை குடிமக்கள் உறுதி செய்யணும் விதி 19. அண்ட் விச் ஆர்டிகல் த கவர்னர் கேன் ப்ரொமோட் ஆர்டினன்ஸ். ஸோ கவர்னரோட இது இடைக்கால சட்டம் இது பார்த்தோம்னா 213. இது பிரசிடென்ட் தான் 123. 1 2 3. இந்த பஞ்சாயத்து ராஜ் வாஸ் இனாகிரேட்டட் இந்த இயர். எப்போ பார்த்தோம்னா பஞ்சாயத்து ராஜ்யம் துவக்கி வைக்காங்கன்றதா October 2nd 1959. ஸோ காந்தியோட பிறந்தநாள் அன்னைக்கு. ஸோ அவர் தான் வில்லேஜ்னு கிடப்பாரு. ஸோ அப்படின்னும் போது October 2nd 1959. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கலாம். 1959 October 2nd. வாஸ் சேர்மன் ஆஃப் டிராஃப்டிங் கம்பெனினாவே தெரியும் அம்பேத்கர். அரசியல் நிர்ணய சபையின் மறைவுக்குழு தலைவர். ஸ்பிரிட்ஸ் ஆஃப் லா பப்ளிஷ் இந்த 1748. அதாவது சட்டங்களின் உயிர் என்ற நூல் வெளியிடப்பட்ட ஆண்டு 1748. 1948ல் 1748. ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் டு த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஃபார் சோஷியல் ரிசர்வேஷன் பாலிசி டு த ஸ்டேட் வாஸ் ப்ரொவைட் பை பண்டிட் ஜவஹர்லால் நேரு. சமூக இடஒதுக்கீட்டு கொள்கை தொடர்பாக அடிப்படை உரிமையில் முதல் சட்ட திருத்தம் கொண்டு வந்தது ஜவஹர்லால் நேரு தான். விச் ஆக்ட் எம்பவர் த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி டு ஃபுல்லி சவரன் பாடி. அதாவது இந்திய இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் 1947 தான். அரசமைப்பு அவை முழுமையாக இறையாண்மை வாய்ந்தது என்ற சட்டம் எந்த சட்டம் சொன்னதுன்னா இந்திய இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் ஆஃப் 1947 தான். 1909 பார்த்தோம்னா இரட்டை இது அந்த மாதிரி சம்திங் ஏதோ வரும். ஸோ அப்படின்னும் போது இதுக்கப்புறம் தான் ஃபுல்லாக அதாவது 1947 தான் நம்மளுக்கு இண்டிபெண்டன்ஸே கிடச்சி. ஸோ அதுக்கப்புறம் தான் எப்படி இருந்தாலுமே முழு இறையாண்மை வாய்ந்தது அதெல்லாம் நம்ம போடும். ஸோ அப்படின்னும் போது பி தான் வரும். விச் ஆர் த ஃபாலோயிங் ஆஃப் ஃபெடரல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன்னா அதாவது கூட்டாட்சி குணாதிசயங்கள் எது பார்த்தோம்னா நெகிழத்தன்மையுள்ள அரசமைப்பு, அதே மாதிரி பைகார்மல் லெஜிஸ்லேஷன் ஈரவை சட்டமன்றம். இது 2 தான் இந்தியன் கான்ஸ்டியூஷன் கூட்டாட்சி முறையோட ஒரு இதுன்றாங்க. ஸோ சிஏஜி வந்து ஃபெடரலில் கூட்டாட்சியில் வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ பார்லிமெண்ட் இதுதான் பார்த்தோம்னா கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி கூட்டு பொறுப்புன்றது. ஓகே 1993 த 74th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் சேஸ் முனிசிபாலிட்டிஸ் ஹேண்டல் 18 சப்ஜெக்ட். அதாவது நகராட்சிகள் 1993 74ஆம் அரசியலமைப்பு சட்டத்தின்படி 18 இனங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும் நகராட்சிகள். விச் ஆர்டிகல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா டீல்ஸ் வித் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல். ஓகே திருப்பாயம்னாவே 323A. ஹவு மெனி ரெகக்னைஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஃபார் இந்தியா டியூரிங் 1952 எலெக்ஷன். ஸோ 14 சொன்ன மாதிரிங்களா. ஸோ 14 பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து இருக்கும் அப்போது ஃபஸ்ட்டு 1952ல். ஸோ நெக்ஸ்ட் எலெக்ஷனில் பார்த்தோன்னா 4 தான் வந்து ரெகக்னைஸ் பார்ட்டியாக வந்துருக்கும். ஸோ கன்ஃபியூஸ் பண்ணுறது ஃபஸ்ட்டு டியூரிங் அப்போது அந்த டைமில் அப்படின்னும் போது 14, அதுக்கப்புறம் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா 4. 1952 ஆண்டு பொது தேர்தல் அதை தான் கேட்டிருக்காங்க. ஓகே விச் கோர்ட் டிக்ளேர் ரைட் டு பிரைவசி அண்ட் ஃபண்டமெண்டல் ரைட் தான் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. தனிமை உரிமை என்பது அடிப்படை உரிமைன்னு சொல்லிட்டு எதை அறிவிச்சு பார்த்தோம்னா உச்சநீதிமன்றம் தான். ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன் வாஸ் கிரியேட்டட் பை ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் 2005. ஸோ இன்ஃபர்மேஷன் கமிஷன்னாலே உரிமை சட்டம் தகவல் உரிமை சட்டம் தான் மாநில தகவல் ஆணையத்தை உருவாக்கியது. கரெக்டு தான். ஸோ இதுவும் பார்த்துக்கணும். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 2000, விசில் ப்ளோவர் ப்ரொடக்ஷன் ஆக்ட் 2011. விசில் ப்ளோவர்னா அந்த இன்ஃபர்மேஷன்லாம் கொடுப்பாங்க இல்லையா அவங்கள தான் விசில் ப்ளோவர்னுவாங்க. அவங்க 2011. சஹஸ்த்ரா சீமா பால் ஆக்ட் வந்து 2007. விச் ஆர் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்ஸ் நாட் ஹேவிங் எ பைகார்மல் லெஜிஸ்லேச்சர் தான் மத்திய பிரதேஷ். ஸோ உத்தரப்பிரதேஷ், பீகார், கர்நாடகா எல்லாத்துக்குமே பைகார்மல் லெஜிஸ்லேச்சர் இருக்குது. மத்திய பிரதேசில் மட்டும் இல்லைன்றாங்க. ஸோ சிஏஜியோட ரிட்டைர்மெண்ட் ஏஜ் பார்த்தோம்னா 25. கணக்கு மற்றும் தணிக்கை அதிகாரி பணி ஓய்வு தான் 65. ஏன்னா அவங்க கிட்டத்தட்ட சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு ஈக்குவல் இல்லையா. ஸோ விச் பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் டீல் வித் அஃபிஷியல் லாங்குவேஜ். ஸோ அஃபிஷியல் லாங்குவேஜ்னாவே 17 ஆட்சி மொழி. பீசா சட்டம் 1996. விச் ஆர் த ஃபாலோயிங் ஆர் நாட் த கன்சர்ன் ஆஃப் யூபிஎஸ்சி. ஸோ யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் எது பணி இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் சர்வீஸ், அதே மாதிரி ட்ரைனிங், அது ரெண்டுமே அவங்களுக்கு கிடையாது. அவங்களோட விஷயம் என்னென்னா ப்ரமோட் பண்ணணும், அதே மாதிரி டிசிப்ளினரி மேட்டர், அதே மாதிரி டேலண்ட் ஹண்டிங், அதாவது பணி உயர்வு, ஒழுங்கு நடவடிக்கை, திறனறிதல், இதுதான் அவங்க வேலை. சிபிசி வாஸ் செட்டப் பை எக்ஸிக்யூட்டிவ் ரெசல்யூஷன் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட். மத்திய கண்காணிப்பு ஆணையம் தான் அமைக்கப்படுறது. இதெல்லாம் மத்திய அரசின் செயலாட்சி குழுவின் தீர்மானத்துப்படி.
Who is known as keystone of cabinet ஆகும். அதாவது அமைச்சக வளைவின் அடிப்படை கல் யாருன்னா பிரைம் மினிஸ்டர். In which part of Indian constitution article deal with election? So election தேர்தல் அப்படின்னாவே நம்மளுக்கு தெரியும் 324 329 அதோட இது பார்த்தோம்னா 15. How many ராஜ்யசபா சீட் has தமிழ்நாடு? தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ராஜ்யசபாவில் 18 சீட் இருக்கு. 5 kind of writs are habeas corpus, mandamus, certiorari, prohibition and quo warranto. அது 5 வகையான நீதி பேராணை வந்து ஆட்கொணவு, செயலுறுத்து, நெறிமுறை கேட்பு, தடையுறுத்து, தகுதி வினவு. The division of power is important in which form of government? பார்த்தோம்னா ஃபெடரல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். அதாவது அதிகார பங்கீடு பார்த்தோம்னா கூட்டாட்சி முறை அரசாங்கம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம். அக்கார்டிங் டு நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஆக்ட் 1993, who amongst the following can be its chairman? Only a retired chief justice of India. அதாவது தேசிய மனித உரிமைகள் ஆணைய சட்டம் 1990 படி இந்திய உச்சநீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி மட்டும்தான் அதுக்கு வந்து சேர்மனாக இருக்க முடியும். சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. யூஸ்வலி த பாப்புலேஷன் ஆஃப் கார்பரேஷன். ஸோ மாநகராட்சியோட மக்கள் தொகை பார்த்தோம்னா 10 லட்சம். 10 லட்சம் தான் அவங்க வந்து மாநகராட்சி. இன் விச் பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ஸ்டேட் கவர்மெண்ட் டெல் வித்? அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்டோட பார்ட் மாநில அரசாங்கத்தை விளக்குற பகுதி என்னன்னு கேட்குறாங்க. 6வது பகுதி. ஸோ கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வந்து எப்போ நேஷனல் ஆந்தம் இது பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா 24th January 1950. 2 நாளைக்கு முன்னாடி. ஸோ குழப்பக்கூடாது. 26th 24 26 கிடையாது, 2 நாளைக்கு முன்னாடி. ஸோ 1948 the first linguistic provinces commission was headed by S.K. Dar. 1948 அமைக்கப்பட்ட முதலாவது மொழிவாரி மாகாண ஆணையத்தின் தலைவர் யார் பார்த்தீங்கன்னா S.K. Dar. இப்படின்னு கேட்கலாம், முதலாவது மொழிவாரி மாகாண ஆணையம் எப்போ S.K. தாரால எப்போ அப்படின்னு கேட்டாங்கன்னா 1948. In 1975 emergency rule was brought in our country by இந்திரா காந்தி. 1925 நம்ம நாட்டில் அவசர நிலை ஆட்சியை கொண்டு வந்து யார் பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி தான். ஃபர்ஸ்ட் இதுவும் அதுதான். ஸோ த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அப்பாயிண்டட் 2 more election commissioners to the election commission of India for the first time in the year. அதாவது இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு கூடுதலாக 2 தேர்தல் ஆணையர்களை குடியரசுத் தலைவர் முதலில் நியமித்தார். அது எப்போன்னு பார்த்தோன்னா 1989 ஆண்டு நியமிச்சிருக்காங்க. ஆர்டிகல் 148 சிஏஜி தலைமை கணிக்கை மற்றும் கட்டுப்பாட்டு அதிகாரி. 243C அப்படின்னு சொன்னா காம்போசிஷன் ஆஃப் பஞ்சாயத்தோட அமைப்பு தான் 243C. which is the first municipal corporation? மெட்ராஸ் தான் ஃபர்ஸ்ட் இது பண்ண முதல் மாநகராட்சி. which are the committee has both representation from லோக்சபா ராஜ்யசபான்னு கேட்குறாங்க. எஸ்டிமேட் அதாவது மதிப்பீட்டு குழு, அதே மாதிரி துணை சட்டம் இயற்றுதல் பேரிலான குழு, அதே மாதிரி பொது கணக்கு குழு. இது 3லையுமே வந்து லோக்சபா அண்ட் ராஜ்யசபாவோட 2 ரெப்ரசன்டேட்டிவ் இருப்பாங்க. பட் கமிட்டி அண்ட் பப்ளிக் அண்ட் பொதுத்துறை குழு அதில் மட்டும் அவங்க இருக்க மாட்டாங்க. பொது கணக்கு குழுவில் இருப்பாங்க, பொதுத்துறை கணக்கில் இருக்க மாட்டாங்க. which one of the following is not matching கேட்காங்க. நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸ் 1994. அது மட்டும் தப்பு. ஸோ நேஷனல் கமிஷன் ஃபார் விமன் பார்த்தோம்னா 1992. இதே ஆக்ட் பார்த்தோம்னா 1990. எக்கனாமிக்ஸ்லுமே இது கேட்டுக்காங்க. ஸோ இது வந்து இது பண்ணக்கூடாது. ஸோ நேஷனல் கமிஷன் ஃபார் விமன்னா 1992. இதே நேஷனல் கமிஷன் ஃபார் விமன் ஆக்ட் வேறு. ஆக்ட் போட்டுட்டு தான் கமிஷனே போடுவாங்க, ஒழுங்காக பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி ஆக்ட்னாவே 1990, கமிஷன் 1992. ஸோ பேக்வர்ட் கிளாஸ்க்கு பார்த்தோம்னா நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் 1993. அதே நேஷனல் கமிஷன் ஃபார் மைனாரிட்டி 1993 தான். 1993 நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸ் வந்து 1993. நேஷனல் கமிஷன் ஃபார் விமன் சொன்னமா 1992, ஹியூமன் ரைட்ஸ் வந்து 1993, நேஷனல் கமிஷன் ஃபார் மைனாரிட்டிஸ் 1993. ஸோ இதில் பார்த்தோம்னா கமிஷன் ஃபார் விமன் மட்டும் 1992, இது எல்லாமே 1993 தான். பேக்வர்ட் கமிஷன் கிளாஸ்க்கு, மைனாரிட்டிஸ்க்கு, அதே மாதிரி ஹியூமன் ரைட்ஸ் இதை ஸ்டார்ட் பண்ணது எல்லாமே 1993 தான். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல் ஓகே தீர்ப்பாயினாவே 323A நாட் கரெக்ட்னு கேட்குறாங்க. சொன்னால் the following is not correct with regards to salary. ஸோ சேலரி வந்து எதுலேருந்துலாம் எடுத்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிரசிடென்ட், சிஏஜி, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்திய தொகுப்பு நிதியம்லேருந்து கொடுப்பாங்களாம். ஸோ கவர்னர் மட்டும் அதுலேருந்து கொடுக்க மாட்டாங்க அப்படின்றாங்க. ஓகே, இந்தியன் ஃபெடரலிசம் வித் ரெசிடரி பவர்ஸ் ஆர் வித் சென்ட்ரல் கவர்மெண்ட். அதாவது இந்திய கூட்டாட்சியில் பார்த்தோம்னா எஞ்சிய அதிகாரங்களை தன்வசம் வைத்திருப்பது சென்ட்ரல் கவர்மெண்ட், மத்திய அரசாங்கம் தான். The term guillotine means that the speaker stops the business on hand and puts the matter to vote. அதாவது கில்லட்டின் என்ற சொல்லின் அர்த்தம் என்னன்னா சபாநாயகர் மற்ற அலுவல்களை முடித்து கொண்டு வந்து வாக்கெடுப்பிற்கு விடுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இன் இந்தியா ஃபர்ஸ்ட் முனிசிபல் கார்பரேஷனாவே சென்னை. The meetings of state public account committee were assisted by accountant general. ஸோ மாநில பொது கணக்காய்வு குழு கூட்டம் யாரோட உதவியோட பண்ணணும்னா அக்கௌண்டன்ட் ஜெனரல் தலைமை கணக்கரோட உதவியோட கூட்டப்படும். ஸ்டேட்டுக்கு வாட் இஸ் த டைம் டியூரேஷன் ஆஃப் சாங் நேஷனல் anthem? 52 seconds. தேசிய கீதம் பாட்டை வந்து பாடிடணும். Who among the following was considered as chief architect of Indian secularism? பார்த்தோம்னா ஜவஹர்லால் நேரு. ஸோ இந்திய மதச்சார்பின்மை சிற்பியாக கருதுவது வந்து ஜவஹர்லால் நேரு தான். மேகாலயா வாஸ் கிரியேட்டட் as an autonomous state within the state of Assam. அதாவது மேகாலயா வந்து அசாம் அப்படின்ற மாநிலத்தில் சுயேட்சை மாநிலமாக உருவாக்கப்பட்டது. நேஷனல் கமிஷன் ஃபார் விமன் வாஸ் கான்ஸ்டிடியூட் பார்த்தோம் இன்னையே கமிஷன் பார்த்தோம்னா 1992. அது எந்த மந்த்னா ஜான்வரி 1992.
The salary and other emoluments of speaker and deputy speaker fixed by parliament. ஸோ பார்லிமெண்ட் தான் சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகரோட ஊதியம் வந்து அதோட பிறப்பயன் பணப்பயன்கள் எல்லாமே வந்து நிர்ணயிப்பாங்க. ஸோ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப் 16th லோக்சபா எலெக்ஷன் எலெக்ஷன் கமிஷன் டிப்ளாய்ட் அவேர்னஸ் அப்சர்வர்ஸ். அதாவது தேர்தல் ஆணையம் முதலாக 16வது மக்களவை தேர்தல் செயலாக்கப்பட்டது எதுன்னு பார்த்தோம்னா விழிப்புணர்வு பார்வையாளர்கள். ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல் ஆக்ட் எப்போ பாஸ் பண்ணியிருக்காங்கன்னா 1985. தீர்ப்பாய சட்ட பாராளுமன்ற நிறைவேற்றப்பட்டது 1985. கன்சிடர் த ஃபாலோயிங் ரைட்ஸ்: ரைட் டு எஜுகேஷன், ரைட் டு ஈக்குவல் அக்சஸ் டு பப்ளிக் சர்வீஸ், ரைட் டு ஃபுட். இது எல்லாமே பார்த்தோம்னா ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். அதாவது கீழ்கண்ட உரிமைகள் எல்லாமே எது சர்வதேச மனித உரிமைகள் பிரகடனத்தில் உள்ளதுன்னு பார்த்தோம்னா மூணுமே இருக்குது. ரைட் டு எஜுகேஷன் இருக்குது, பப்ளிக் சர்வீஸ் அக்சஸ் பண்ணுறதுலேயும் இருக்குது, அதே மாதிரி ஃபுட் உணவுக்கான உரிமையும் இருக்குது, மூணுமே இருக்குது. டேஸ் ஆர்டிகல் டீல் வித் சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன் பார்த்தோம்னா 245 293. அது வரைக்கும் பார்த்தோம்னா சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன் 245 எஸ் கரெக்டாக. ஸோ ஆர்டிகல் 245 293 வரைக்குமே சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் மத்திய மாநில உறவுகளை பற்றி குறிப்பிடும் அந்த ஆர்டிக்கலாக வந்து 245 293. ஸோ அதாவது ஃபினான்ஷியல் இதுலேயே பார்த்தோம்னா ஃபினான்ஸ் நிதி தான் வந்து கடைசியாக முடியும். 268 293 வரைக்குமே அந்த ஃபினான்ஸ் இதை பற்றி போட்டிருக்கோம். அதுதான் லாஸ்ட்டு. ஸோ இதுவும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ 268 293 பார்த்தோம்னா நிதி இதை பற்றி வர்றது அந்த சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்லேயே நிதி உறவுகள் வரும். ஸோ மொத்தமாக பார்த்தோம்னா 245 293. ஸோ ஆஃபிஷியல் லாங்குவேஜ் பற்றி சொல்கிறது 343. அங்கீகரிக்கப்பட்ட மொழி குறிப்பிட்டதான் 343. இந்த கவர்னர்ஸ் ஹூ மிஸ்யூஸ் வித் டிஸ்கிரிஷனரி பவர்ஸ் ஆர் யாரெல்லாம் வந்து அவங்களுக்கான தன்னோட சிறப்பதிகாரத்தை தவறுதாக பயன்படுத்தி ஆளுங்க யாருன்னா ராம்லால், அது பார்த்தோன்னா ஜக்மோகன் 2 பேரும் வந்து பார்த்தோன்னா தப்பாக பயன்படுத்திருக்காங்க. ராம்லால், ஜக்மோகன். ஹூஸ் கவர்மெண்ட்ஸ் ஆர் டிஸ்மிஸ்ட் இன் 1984. எஸ்ஆர் பொம்மை, அதே மாதிரி ஃபரூக் அப்துல்லா. இவங்களோட கவர்மெண்ட் வந்து 1984 டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த பொம்மை கேஸ் வரும். அந்த மாதிரி அவங்க மேலே ஒரு அவங்ககிட்ட எந்த ஒரு இதுவுமே முன்னறிவிப்புமே இல்லாமல் மொத்தமாக கலைச்சி விட்ருவாங்க. ஸோ அது எப்படி கலைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பொம்மை கேஸாக வரும். கேள்விப்பட்டிருப்பீங்க 1984. ஸோ பொம்மை அப்புறம் ஃபரூக் அப்துல்லா. விச் இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ் அவர் நேஷனல் இஸ் கவர்ட் பை பார்ட் 15 ஆர்டிகல் 324 ஸோ 324 எலெக்ஷன் தேர்தல் தான். ஸோ 379 அட்டானமஸ் ஸ்டேட் ஆஃப் ஜம்மு காஷ்மீர். இந்தியன் சிட்டிசன்ஷிப் 1955. இந்திய குடியுரிமை சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு பார்த்தோம்னா விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் எ ஃபீச்சர் ஆஃப் பார்லிமெண்ட்ரி கவர்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா அரசியல் பன்முகத்தன்மை, பெரும்பான்மை ஆட்சி, அதே மாதிரி கூட்டு பொறுப்பு இருக்குது, ரகசியம் பாதுகாப்புகள் இருக்குது. பட் வந்து அரசியலோட பன்முகத்தன்மை தான் வந்து பார்லிமெண்ட் அரசாங்கத்தோட சிறப்பம்சம் இல்லை. ஸோ கோவா கான்ஃபிடியா ஸ்டேட்வுட் பை த கோவா டாமினன்ட் டையூ ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் எப்படின்னு பார்த்தோம்னா 1987. கோவா டாமினன்ட் டையூ மறுசீரமைப்பு சட்டத்தின் மூலமாக கோவா மாநிலமாக ஆன ஆண்டு பார்த்தோம்னா 1987. 1987 தான் கோவா வந்து ஒரு தனி மாநிலமாக இதாயிருக்கும். 1987. மகாராஷ்டிரா கமிட்டி அண்ட் டெமோக்ராட்டிக் டீசென்ட்ரலைசேஷன் எஸ்டாப்ளிஷ்ட் 1961. எந்த ஆண்டு மக்களாட்சி பரவலை மகாராஷ்டிரா குழு ஏற்படுத்தியது? 1961. மக்களாட்சி பரவலை டெமோக்ராட்டிக் டீசென்ட்ரலைசேஷன் 1961 மகாராஷ்டிரா. கீழே எது பார்த்தோம்னா தப்பு அப்படின்னு சொல்லி தப்பு இல்லை, இட்ஸ் நாட் கரெக்ட், சரியில்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதான் தப்பு. சிஏஜி ஆஃப் இந்தியா சப்மிட்ஸ் ஆடிட் ரிப்போர்ட்ஸ் இன் எவ்ரி ஃபினான்ஷியல் இயர் டு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியன் கவர்னர் ஆஃப் ஸ்டேட். ஸோ அதுக்கு வந்து கரெக்ட் தான். ஆடிட் ரிப்போர்ட் இஸ் பிளேஸ் ஒன்லி இன் பார்லிமெண்ட்றாங்க. ஸோ ஸ்டேட் லெஜிஸ்லேக்கு வைக்க மாட்டாங்கட்டாங்க. ஸோ வைப்பாங்க மாநில சட்டப்பேரவையிலும் அவங்க சப்மிட் பண்ணணும். அதான் கவர்னரு அப்படின் போது ஓகே. சிஏஜி ட்ரா சேலரி அண்ட் அதர் அலவன்சஸ் ட்ரான் ஃப்ரம் கன்சாலிடேட் முன்னே நம்ம பார்த்தோம். சிஏஜி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு அப்புறம் பிரசிடென்ட் அவங்களோட சேலரிலாம் வந்து கன்சாலிடேட் ஃபண்ட்லேருந்து தான் எடுப்பாங்க. அதாவது எதுலனா இந்திய தொகுப்பு நிதியிலேருந்து தான் எடுப்பாங்க. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் கம்பெனி ரெக்கமெண்ட் கான்ஸ்டியூஷன் ஸ்டேட்டஸ் ஆஃப் பஞ்சாயத்து. ஸோ பஞ்சாயத்துக்கு வந்து ஒரு அரசியலமைப்பு அடிப்படையான நிலையான ஒரு இது வழங்கணும்னு சொன்னது பார்த்தோம்னா எல்எம் சிங்வி தான். இதுதான் மாக்னா கர்த்தா ஆஃப் பஞ்சாயத்துன்னு சொல்லுவாங்க. மகாசாசனம் இல்லை அது பார்த்தோம்னா பல்வந்த் ராய் மேட்டர் தான் வந்து மகாசாசனம். ஓகே. எல்எம் சிங்வி கமிட்டி பார்த்தோம்னா கான்ஸ்டியூஷனல் அந்தஸ்து, அதாவது அரசியலமைப்பு அந்தஸ்து கொடுக்கணும் பஞ்சாயத்துக்கு அப்படின்னு சொன்ன கமிட்டி அதுதான். ஸோ சிஏஜி வந்து சப்மிட்ஸ் ஆடிட் ரிப்போர்ட்ஸ் யாருன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு சப்மிட் பண்ணுவாங்க சிஏஜி. இந்தியாவின் தலைமை மற்றும் தணிக்கை அதிகாரி தனது தணிக்கையை சமர்ப்பித்து யாருன்னா ஜனாதிபதி. இன்டர்ஸ்டேட் கவுன்சில் எஸ்டாப்ளிஷ் இன் 1990. மாநிலங்களுக்கிடையான குழு ஏற்படுத்தப்பட்ட 1990. Consider the following statement of law cadre. So award made by law cadre is deemed to be degree of civil court and no appeal lies against that too before any court. Okay, family disputes are not covered relating to civil criminal offense not compounded by any law. Local cannot decide. Okay, ஸோ அதாவது லோ கடல் வந்து ஒரு உரிமையல் கோர்ட்டுக்கு சமமானது.
கரெக்ட் தானே? லோக் அதாலத் தீர்ப்பை பார்த்தோன்னா எதிர்த்து மேல்முறையீடு செயலில்லாது. ஸோ அங்கெல்லாம் செய்ய முடியாதனால தான் லோக் அதாலத் கிட்ட அனுப்புறாங்க. ஸோ அவங்ககிட்ட மேல்முறையீடு பண்ண முடியாது. அதுவும் கரெக்டு. குடும்ப சண்டைகள் லோக் அதாலத்தில் ஆள்வரைக்குள்ளே வராதுன்னு சொல்கிறாங்க. வரும், கண்டிப்பாக வரும். ஸோ அப்போ அதுதான் தப்பு. குடிமை மற்றும் குற்றவியல் தப்புகள் தீர்வு செய்ய லோக் அதாலத்திற்கு ஆள்வரை கிடையாது. ஆமாம். ஸோ வந்து பார்த்தோன்னா அந்த சிவில் கிரிமினல் அஃபென்ஸ் இது ரெண்டுக்குமே வந்து அவங்களால பண்ண முடியாது. ஜஸ்ட் வந்து இந்த லோக்கல் இதில் அந்த இது இருக்கிறத மட்டும்தான் அவங்க வந்து பண்ண முடியும். ஸோ அவங்க வந்து அனுப்புவாங்க இது ஓகேவா இதுன்ற மாதிரி. அதே மாதிரி இங்கேருந்து வர லோக்கல்லேருந்து வர இதையும் வந்து அவங்க பார்த்துக்குவாங்க. ஸோ மற்றபடி சிவிலோ நம்ம இந்த கொலை குற்றம் இந்த மாதிரிலாம் வந்து அவங்க பண்ண மாட்டாங்க. ஸோ 1, 2, 3 மட்டும் கரெக்டு. Who is the first former prime minister to be leader of opposition in Lok Sabha in later years? ராஜீவ்காந்தி. அதாவது முதலில் எந்த முன்னாள் பிரதம மந்திரி பின்னாளில் லோக்சபாவின் எதிர்க்கட்சி தலைவராகவும் செயல்பட்டார்? ராஜீவ்காந்தி. Which two presidents of India used pocket veto? அதாவது பாக்கெட் வீட்டோ அப்படின்ற அதிகாரத்தை யார் யார் பயன்படுத்துறாங்கன்னா ராஜேந்திர பிரசாத் அண்ட் வெங்கட் ராமன். Pick the odd one out. The principal language in Sikkim பார்த்தோம்னா காசி. எதுனா லெப்சா, பூட்டியா, நேபாளி இது மூணுமே பார்த்தோம்னா பிரின்சிபல் லாங்குவேஜ். சிக்கிம்க்கு காசி தான் இல்லை. ரெக்கமெண்டேஷன் ஆஃப் சர்க்காரி கமிஷனர் ரிலேட்டிவ்ஸ் சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப். ஓகே, சர்க்காரி குழு பார்த்தோம்னா மத்திய மாநில உறவு தான். சிஏஜிசி ஏஜென்ட் ஆஃப் யூனியன் பார்லிமெண்ட். ஸோ சிஏஜி இந்திய தலைமை கணக்குனாவே கணக்கு மட்டும் தணிக்கல பார்த்தோம்னா மத்திய பாராளுமன்றம் தான். ஸோ விசில் ப்ளோயர் ஆக்ட் 2011 ரிசீவ் த பிரசிடென்ட் லாஸ்ட் ஆன் 9th May 2014. அதாவது விசில் ப்ளோவர் ஆக்ட் அப்படின்னா உண்மையை வெளிக்கொணர்வோட பாதுகாப்பு சட்டம் 2011 9 May 2014 தான் பிரசிடென்ட் வந்து ஒப்புதல் கொடுத்தாரு. 9th May 2014. And the first law minister of India அம்பேத்கர் தான் முதல் சட்ட அமைச்சர். பிரைம் மினிஸ்டர் இஸ் த ஹெட் ஆஃப் என்டிசிக்கு மட்டும் தான் அவர் ஹெட்டு. ஃபினான்ஸ் கமிஷன் அண்ட் கேபினட் செக்ரட்டரிக்கு அவர் கிடையாது. Which of the following article of the Constitution deal with amendment procedure? So amendment procedure இந்திய அரசியலமைப்பின் திருத்தம் கொண்டு வர எந்த விதி பார்த்தோம்னா 368. அதில் வந்து 2 டைப் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் 169. மாநில சட்டமன்றம் பற்றி வந்து பார்த்தோம்னா 169. Which one of the following bills must be passed by மினி பார்த்தோம். ஸோ எது பார்த்தோம்னா கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லுக்கு மட்டும் தான் 2 இதுவுமே ஓகே சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? ஸோ அப்போ கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில். How many election commissioners are there in election commission of India? பார்த்தோம்னா 3 எலெக்ஷன் கமிஷனர் வந்து இருக்காங்க. இந்திய தேர்தல் ஆணையத்தில் எத்தனை தேர்தல் ஆணையர்கள்னு 3. A deadlock between Lok Sabha and Rajya Sabha calls for joint sitting of parliament during a passage of ordinary legislation. அதாவது பாராளுமன்றத்துக்கும் கூட்டுத்தொடருக்கும் எந்த மசோதா கொண்டு வருவதற்கு பயன்படுது பார்த்தோம்னா ஆர்டினரி லெஜிஸ்லேஷன் மட்டும் தான். சாதாரண மசோதா மட்டும் தான் ரெண்டும் வந்து லோக்சபா ராஜ்யசபா 2 பேர் உட்காந்து பேசுறதுக்காக ஜாயின்ட் சிட்டிங்காக பார்லிமெண்ட் இது பண்ணுவாங்க. ஸோ கான்ஸ்டியூஷன் மணி பில்லு லோக்சபாவை இது பண்ணிடும். கான்ஸ்டியூஷன் இது பார்த்தோன்னா ரெண்டுமே ஒன்றில் ஏதாவது பாஸ் ஆகலாம் கூட தூக்கிட்டு போயிடும். ஸோ மற்றபடி பார்த்தோன்னா 2 பேரும் உட்காந்து வச்சு பேசலாம் அப்படின்றது பார்த்தோன்னா ஆர்டினரி லெஜிஸ்லேஷன் மட்டும் தான் பேசுவாங்க உட்கார வச்சு. ஜாயின்ட் சிட்டிங்னாவே ஆர்டினரி லெஜிஸ்லேஷன் தான். ஸோ ரிப்போர்ட் ஆஃப் பிஎஸ்சி இஸ் ப்ரெசென்டட் இன் லோக்சபா. பப்ளிக் அக்கௌண்ட் கமிட்டி பொது கணக்கு குழுவின் அறிக்கை பார்த்தோன்னா லோக்சபாவில் வந்து இது பண்ணுவாங்க. சிஏஜி தான் பிரசிடென்ட். Which one of the following is not correct? Part 9A of Constitution of India pertaining to municipalities provides. அதாவது கீழே கொடுக்கப்பட்டுள்ள எது சரியானதில்லை. பகுதி 9A நகராட்சியை பற்றி குறிப்பிடுகையில் கிராண்ட் எய்ட்ஸ் அதாவது நகராட்சிகள் மானிய உதவி மாநிலங்களின் தொகுப்பு நிதியிலிருந்து கொடுக்கப்படுகிறது. ஸோ அங்கேருந்து தான் கொடுப்பாங்க. அதே மாவட்ட திட்டத்திற்கு குழு அமைக்கும் அந்த சிட்டிங் கமிட்டி ஃபார் டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் அதே மாதிரி மெட்ரோபாலிட்டன் பிளானிங் ரெண்டுமே செட் பண்ணுறதுக்கும் கொடுப்பாங்க. பார்க்கும்போது ஆனால் செப்பரேட்டாக ஃபினான்ஸ் கமிஷன் முனிசிபாலிட்டிக்குன்னு தனியாக ஃபினான்ஸ் கமிஷன் அமைக்கிறதுக்கெலாம் வந்து கொடுக்க மாட்டாங்க. மீதி 3க்குமே கொடுப்பாங்க. கன்சாலிடேட் ஃபண்டு கிராண்ட் எய்ட்ஸ் அதாவது மானிய உதவியும் கொடுப்பாங்க. அதே மாதிரி மாவட்ட திட்டத்துக்கும் கொடுப்பாங்க. அதே மாதிரி பெருமாநகர திட்டத்துக்கு மெட்ரோபாலிட்டனுக்கும் கொடுப்பாங்க. பட் ஃபினான்ஸ் கமிஷன் தனியாக வைக்கிறதுக்குலாம் கொடுக்க மாட்டாங்க. பார்ட் 11 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் பார்த்தோம்னா சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன் தான் பார்ட் 11. இந்திய அரசியலமைப்பின் 11வது பகுதி எதுன்னு பார்த்தோம்னா மத்திய மாநில உறவுகள். In which one of the following cases the Supreme Court held that India is not truly federal? State of West Bengal versus Union of India 1963 தான் இந்தியா வந்து உண்மையான கூட்டாட்சி அல்ல அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு இது கொடுப்பாங்க தீர்ப்பு. அது எதில் பார்த்தா மேற்கு வங்கம் வெர்சஸ் மத்திய அரசு 1963. ஸோ ஃப்ரான்ஸ் பார்த்தோம் மல்டி பார்ட்டி தான். ஃப்ரான்ஸில் இருக்க கட்சி முறை மல்டி பார்ட்டி பல கட்சி முறை. இரட்டை கட்சி பார்த்தோம் பிரிட்டன் யூஎஸ் பார்த்தோம். நம்மளுதுமே பல கட்சி முறை தான். Who was selected as the first CVC of India? பார்த்தோம்னா நித்து ஸ்ரீனிவாச ராவ் தான் நடுவன் விழிப்புணர்வு ஆணையத்தோட ஃபர்ஸ்ட் ஆணையராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் நித்து ஸ்ரீனிவாச ராவ். இன் விச் மாடல் ஆஃப் எலெக்ஷன் பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட் மெம்பர் ஆஃப் ராஜ்யசபா இன்டர் எலெக்ஷன். ஸோ குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் 4 மெம்பர்ஸ் ஆஃப் ராஜ்யசபா எல்லாமே மறைமுக தேர்தல் மூலியமாக தான் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆர் கரெக்ட்? ஸோ டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் ஆஃப் கவர்னர் பார்த்தோம்னா 5 years. ஆமாம் இன்னி பார்த்தோம். அடுத்தவங்க வர வரைக்குமே இவர் வந்து இருக்கலாம். ரெண்டுமே கரெக்ட் தான்.
ரைட் டு க்ளீன் வாட்டர், அதாவது இது மொத்தமாக 21 ஆர்டிகல் 21 பார்த்தீங்கன்னா வாழ்வதற்கான ஒரு ரைட்ஸ், வாழ்வதற்கான ஒரு உரிமை இருக்குன்னா அதில் தான் வந்து க்ளீன் வாட்டர் கிடைக்கிறது, ஃபுட்டு கிடைக்கிறது, ப்ரைவசி, இது எல்லாமே இதில் வந்துடும் ஆர்டிகல் 21. ஹவு மெனி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பார்ட்டிசிபேட்டட் இன் 1951 ஃபர்ஸ்ட் இந்தியன் ஜென்ரல் எலெக்ஷன் பார்த்தோம்னா 54 பொலிட்டிக்கல் பார்ட்டி பொது தேர்தலில் வந்து கட்சிகள் வந்து 54 கட்சிகள் வந்து இது பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் 1952 பார்த்தோன்னா 14 பேர் வந்து ரெகக்னைஸ் பார்ட்டியாக இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அப்போது 1952 அந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் பார்த்தோம்னா 4 பேர். சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் ஆன் த ரெக்கமெண்டேஷன். ஸோ சென்ட்ரல் சிவிசி பார்த்தோம்னா மத்திய கண்காணிப்பு ஆணையம் பார்த்தோம்னா சந்தானம் கமிட்டி கரப்ஷனை இது பண்ணுறதுக்காக இது பண்ணியிருப்பாங்க. சீஃப் ஜஸ்டிஸ் அண்ட் அதர் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியன் சுப்ரீம் கோர்ட் அப்பாயிண்ட் பை பிரசிடென்ட் தான். ஸோ டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் வந்து கவர்னர், மற்றபடி சீஃப் ஜஸ்டிஸ்லேருந்து கவர்னர்லேருந்து எல்லாருமே பார்த்தோம், எல்லா இதுவுமே பார்த்தோம்னா பிரசிடென்ட் தான் பண்ணுவார். விச் அமெண்ட்மெண்ட் ஹாஸ் மேட் ப்ரொவிஷன் ரிலேட்டிவ் இன்னும் பார்த்தோம் நகர்பாலிகா அர்பன் லோக்கல் கவர்மெண்ட் பார்த்தோம்னா 74th அமெண்ட்மெண்ட் ஆக்ட். நகர்பாலிகா சட்டம்னாவே 74th சட்டத்திட்டம். விச் யூனியன் டெரிட்டரி ஹாஸ் இட்ஸ் ஓன் எலெக்டட் லெஜிஸ்லேட்டர்? புதுச்சேரி கிட்ட தான் வந்து பார்த்தோம்னா தனக்கென்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றம் வந்து அதுக்கிட்டே இருக்குது, புதுச்சேரி கிட்ட தான். லோக்சபாவில் எத்தனை பேர் வந்து டைரக்டாக பீப்புள் எலெக்ட் பண்ணுவாங்கன்னா 543, 543 பேர். மீதி 2 பேர் பார்த்தோம்னா ஆங்கிலோ வருவாங்க. அதை ஆக்சுவலி அபாலிஷ் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த ஆங்கிலோ இந்தியன்ஸ் வந்து பண்ணுவாங்க இல்லையா, அது இப்போ அபாலிஷ் பண்ணிட்டாங்க. விச் ரைட் ஹாஸ் பின் அபாலிஷ் பை த 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1975 பார்த்தோம்னா ரைட் டு ப்ராப்பர்ட்டி இப்போ லீகல் ரைட்ஸாக மாற்றிட்டாங்க, சொத்துரிமை. த ஃபர்ஸ்ட் டு பி கிரியேட் அண்ட் லிங்குஸ்டிக் பேசிக், அதாவது முதல் மொழிவாரி மாநிலமே ஆந்திரா தான். ஸோ சோசியலிஸ்ட் செக்யூரிட்டி இன்டெகிரிட்டி முகவரையில் சமதர்மம் மதசார்பற்ற மற்றும் ஒற்றுமை அப்படின்றது பார்த்தோன்னா 42வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 தான் ஆட் பண்ணிப்பாங்க. ஸோ எத்தனை சப்ஜெக்ட் பார்த்தோம்னா பொதுப்பட்டியலிருந்து ஸ்டேட் லிஸ்ட்டுக்கு 42வது சட்டத்திட்டம் மூலிமா மாற்றினாங்கன்னா 5 பார்த்தா மாற்றிருப்பாங்க. பொதுலேருந்து ஸ்டேட் மாநில பட்டியலுக்கு. வாஸ் சேர்மன் ஆஃப் அஃபிஷியல் லாங்குவேஜ் கமிஷன் ஆகிட்டு பிஜி கர், அது 1955ஆம் ஆண்டில் அலுவலக மொழி ஆணையத்தின் தலைவர் பார்த்தோம்னா பிஜி ஹேர். ஸோ எது எந்தெந்த பார்ட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் பார்த்தோம்னா 14, எலெக்ஷன் பார்த்தோம்னா 15 வரும், எமர்ஜென்சி ப்ரொவிஷன் 18, ட்ரிபுனல் பார்த்தோம்னா 14A. ஸோ 14 பப்ளிக் சர்வீஸு, தீர்ப்பாயம் ட்ரிபுனல் பார்த்தோம்னா 14A. ஹூ சைன் த ஃபர்ஸ்ட் இந்தியன் ஓட்டிங் மிஷின் பார்த்தோம்னா MF ஹனீஃபா 1998 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு அதை டிசைன் பண்ணது யாருன்னு பார்த்தோம்னா MB ஹனீஃபா அப்படின்றவங்க தான். வாஸ் ஃபர்ஸ்ட் உமன் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியா பார்த்தா VS ரமாதேவி தான் இந்தியாவின் முதல் பெண் தலைமை தேர்தல் அதிகாரி. கமிஷனர். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் லோக்பால் கன்சிஸ்ட் ஆஃப் ஹவு மெனி மெம்பர்ஸ்? இந்தியாவின் முதல் லோக்பால் அமைப்பு எத்தனை உறுப்பினர்களை கொண்டுள்ளதுன்னா 4 நீதித்துறை சார்ந்த உறுப்பினர்கள் மற்றும் 4 நீதித்துறை சாராத உறுப்பினர்களுடன் ஒரு தலைவர், ஒரு சேர்மன், 4 நீதித்துறை இல்லாத உறுப்பினர்கள். ஸோ இன்டர்ஸ்டேட் கவுன்சில் மாநிலங்களுக்கிடையேயான மன்றம் பார்த்தோம்னா 1990 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ மணி பில் கேன் பி இன்ட்ரடியூஸ் இன் ஸ்டேட் லெஜிஸ்லேஷன் ஒன்லி ஆன் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் கவர்னர். மாநில சட்டமன்றத்தின் நிதி மசோதாவை கவர்னரோட பரிந்துரையின் பேரில் தான் அறிமுகப்படுத்த முடியும் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில். கீழ்கண்டவற்றில் எது இந்திய அரசியலமைப்பின் கூட்டாட்சி இயல்பு கிடையாது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கூட்டாட்சி இயல்பில் பார்த்தோம்னா கான்ஸ்டியூஷன் தான் வந்து சூப்ரிமசி, அதாவது அரசியலமைப்பு தான் வந்து எப்பவும் மேலானது, அதுக்கு மேலே அப்படின்னு சொல்லிட்டு எந்த பவருமே கிடையாது. அதே டைமில் பார்த்தோம்னா ஒற்றை குடியுரிமை தான். கூட்டாட்சி பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு சிட்டிசன்ஷிப் தான், 2 பேர் சிட்டிசன்லாம் கிடையாது. அதே போல் பார்த்தோம்னா ஒன்றிணைந்த நீதித்துறை தான் வந்து கூட்டாட்சி முறையோட இது. ஸோ ஆல் இந்தியா சர்வீசஸோ இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரில் கிடையாது, அதாவது ஒன்றிணைந்த நீதித்துறை தான் இருக்குது. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது 236 அதே மாதிரி சாரி நீதித்துறையும் கிடையாது, 236 இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி. ஆமாம், எக்ஸிக்யூட்டிவ் கூட சேராது, ஒன்றிணைந்த நீதித்துறை தனியாக தான் இருக்கும். ரைட்டு அப்படின்னு பார்க்கும்போது 236 ரைட் தான். லைட்டாக கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. பார்ட் 12 ஆஃப் கான்ஸ்டியூஷன் டீல்ஸ் வித் ஃபினான்ஷியல் ரிலேஷன், அதாவது மத்திய மாநில உறவுகள் நடுவில் ஃபினான்ஷியல் நிதி அமைப்பு நிதி உறவுகள் பார்த்தோம்னா 12வது பார்ட்டில் வந்து சொல்லியிருப்பாங்க கான்ஸ்டியூஷனில். அதோட ஆர்டிகல் பார்த்தோம்னா 268 293 வரைக்குமே அதை பற்றி வந்து சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பொலிட்டிக்கல் சிஸ்டம் இந்தியா ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஃபெடரல் டு யூனியன் டியூரிங் எமர்ஜென்சி, அதாவது நெருக்கடி நிலையில் இந்திய அரசியலமைப்பு பார்த்தோம்னா கூட்டாட்சியிலேருந்து ஒற்றையாட்சிக்கு மாற அவங்களுக்கு வந்து அதாவது இந்திய அரசியலமைப்போட சட்டத்திட்டம் தேவை கிடையாது, டைரெக்டாகவே வந்து எந்த ஒரு ஃபார்மலான ஸோ அமெண்ட்மெண்ட் நார்மலாகவே பார்த்தோம்னா 2 ஹவுஸ்க்கு ஃபஸ்ட்டு புகுத்தி அதுக்கப்புறம் தான் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ண அவசியம் இல்லை, டைரெக்டாகவே அவங்க வந்து மாற்றிக்கலாம் நெருக்கடி நிலையில், அதான் சொல்ல வராங்க.
ஸோ ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்பிள் ஆக்ட் வாஸ் பாஸ் இன் 1951. ஸோ மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் பார்த்தோம்னா 1951 ஏற்றப்படுது. ஃபார் த எலெக்ஷன் கமிஷன் அட் டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஹூ ஆக்ட் அஸ் த டிஸ்ட்ரிக்ட் ரிட்டர்னிங் ஆஃபீஸர். தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை மாவட்ட அளவில் மாவட்ட திரும்ப அதிகாரியாக இருப்பது யாருன்னு பார்த்தோம்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், மாவட்ட ஆட்சியர் தான். ஸோ எந்த கமிட்டி பார்த்தோம்னா சென்டர் ஸ்டேட் ரிலேஷன் பற்றி தமிழ்நாட்டில் இது பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது ராஜ்மன்னார் கமிட்டி தான். ஸோ வித்தியாசம் வந்து தெரிஞ்சுக்கணும். சர்க்காரியா கமிஷனுக்கும் ராஜ்மன்னார் கமிட்டிக்கு இருக்க ஒரே வித்தியாசம் என்னன்னா ரெண்டுமே சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன் தான். பட் தமிழ்நாட்டிலேருந்து ஸ்டேட் லெவல்லேருந்து பண்ணது பார்த்தோம்னா ராஜ்மன்னார் கமிட்டி, இதே சென்ட்ரல் லெவல்லேருந்து பார்க்கும்போது சர்க்காரியா கமிட்டி. ஸோ ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் வந்து இதுதான். ஸோ இதே வந்து ஸ்டேட்மெண்ட்டில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ராஜ்மன்னார் கமிட்டியை வந்து சென்ட்ரல்னும் சர்க்காரியா வந்து ஸ்டேட்னும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதை வந்து இதாக பார்த்துக்கணும். மத்திய மாநில உறவுகளை பொறுத்த வரைக்கும் ராஜ்மன்னார் அப்படின்றது பார்த்தோம்னா தமிழ்நாடு ஸ்டேட் லெவலில் போனது, சர்க்காரியா பார்த்தோம்னா சென்ட்ரல் லெவலில் போனது. ஓகே, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஸோ ஒரு கிட்டத்தட்ட 200+ கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து கரெக்டாக கொடுக்க ட்ரை பண்ணிக்க. சப்போஸ் ஏதாவது மிஸ்டேக் பண்ணினா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன், பின்னாடி திருத்திக்கிறேன். எனக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸாம் அப்போ, உங்களுக்கும் எக்ஸாம் அப்போ வந்து இது ஞாபகம் இருக்கும். ஓகே, இது நம்ம வந்து கரெக்டாக சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். பாய்.